because we are kings and our words matter. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 எனது பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பெலரும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி தினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி தினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்கு எதிராயோ பாளையம் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலும் பயப்படேன். எதிராளி நிமித்தமாய் சபையான பாதையில் நடத்திடுவார். பயப்படேன். எதிராளி நிமித்தமாய் சபையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஒன்றை நான் கேட்டேன் அதையை நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவது வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தீங்கு நாளில் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மாலை மேல்.
உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலைவே. ஆலயம் ஆலய வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே. ஆலயம் ஆலய வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே. எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே சமூகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். சமூகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். ஆலயம் ஆலய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஆலயம் ஆலய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். எந்த உள்ளம் ஸ்திரமாக இடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். ஆலயம் ஆலய வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே. ஆலயம் ஆலய வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடா. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடா. தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவும் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவும் விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவார். ஆலயம் ஆலய வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே. ஆலயம் ஆலய வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 எனது பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 எனது பாடிடும் தொனி கேட்குதே. ஆலயம் ஆலய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஆலயம் ஆலய வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே. அனைவரும் தயவு செய்து எழுந்து பாடுவோம். உலகெங்கிலும் இருந்து இந்த காலை வேளையிலே தொலைக்காட்சியின் மூலமாக இணையதளத்தின் மூலமாக எங்களோடு கூட இந்த காலை ஆராதனையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து
பெருந்தோனி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். மீட்படைந்தோர் களிப்போடே சீயோன் விரைந்திடுவார், நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. மீட்படைந்தோர் களிப்போடே சீயோன் விரைந்திடுவார், நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள், கரங்கள் எழும்ப, ஓய்ந்த தோனிகள் முழங்க, ஓய்வின்றி துதிகள் தேவனுக்கு அளிப்போம், சீயோன் மலையின் மீதிலே. கரங்கள் எழும்ப, ஓய்ந்த தோனிகள் முழங்க, ஓய்வின்றி துதிகள் தேவனுக்கு அளிப்போம், நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம், அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம், அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே, என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேம்
எருசலேமை சூழ்ந்து மதிலாய் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதலென்றும் இருப்பார். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாயிருக்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதலென்றும் இருப்பார். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாயிருக்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதலென்றும் இருப்பார். மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாயிருக்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதலென்றும் இருப்பார். மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாயிருக்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதலென்றும் இருப்பார். எடுத்தோடும் பேரின்பம் கொள் எந்த உள்ளமே கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தமுண்டு. பேரின்பம் கொள் எந்த உள்ளமே கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தமுண்டு. பேரின்பம் கொள் எந்த உள்ளமே எடுத்தோடும் பேரின்பம் கொள் எந்த உள்ளமே கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தமுண்டு. பேரின்பம் கொள் எந்த உள்ளமே கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தமுண்டு. பேரின்பம் கொள் எந்த உள்ளமே எடுத்தோடும் பேரின்பம் கொள் எந்த உள்ளமே கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தமுண்டு. பேரின்பம் கொள் எந்த உள்ளமே கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தமுண்டு. பேரின்பம் கொள் எந்த உள்ளமே எடுத்தோடும் பேரின்பம் கொள் எந்த உள்ளமே கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தமுண்டு. பேரின்பம் கொள் எந்த உள்ளமே கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தமுண்டு. பேரின்பம் கொள் எந்த உள்ளமே கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தமுண்டு. கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தமுண்டு. கொள் எந்த உள்ளமே. உண்மையாகவே கர்த்தருடைய சமூகத்திலே நித்திய ஆனந்தம் உண்டு இல்லையா? எவ்வளோ சந்தோஷமான ஒரு நேரம் பாருங்கள். ஆராதனைங்கிறது ஏதோ எல்லாம் ஸ்டிஃபாக நின்றுக்கிட்டு எவ்வளோ அமைதியாக இருக்க முடியுமோ அவ்வளோ அமைதியாக இருந்துக்கிட்டு எந்த வித உணர்ச்சியுமே இல்லாமல் எந்த வித உணர்வுமே இல்லாமல் இருக்கிறது. ஏதோ வேடிக்கை யாரோ பாடி எல்லோரும் வேடிக்கை பார்க்குறது இல்லை ஆராதனை. ஏதோ நடக்குது மேடையில் அதை பார்ப்போன்றது இல்லை ஆராதனை. ஆராதனைங்கிறது எல்லாருமே ஆண்டவருடைய நாமத்தில் கூடி வந்து அவரிடத்தில் ஏராளமான நன்மையை பெற்றவர்களாகிய நாம் அவருடைய சமூகத்தில் இந்த பேரானந்தத்தை அனுபவிக்கிறோம். பாடி சந்தோஷத்தை வர வைக்க நாம் முயற்சி பண்ணுறதில்லை. மோளத்தை அடித்து
உணர்ச்சியை வர வைக்கிற முயற்சியெல்லாம் இங்கே கிடையாது. அதெல்லாம் பண்ணுறது இல்லை. நாங்கள் உள்ள சந்தோஷம் ஏற்கனவே இருக்குது, பொங்கி வழியுது. சொல்லி முடியாத சந்தோஷம் வேதம் சொல்லுது. Joy unspeakable and full of glory. சொல்லி முடியாத சந்தோஷம், சொல்லி விவரிக்க முடியாது. அப்பேற்பட்ட சந்தோஷம் உள்ள ஏற்கனவே குடி கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் எதையோ தட்டி எழுப்புறதில்லை, உண்டாக்குறதில்லை. உண்டாக்கவே அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு அதான் விளங்க மாட்டேங்குது. பாருங்க, போட்டு குதிரையை சாட்டையில் அடித்து ஓட வைக்கிற மாதிரி ஹை 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 ஹைன்னு துவக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் விரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தேவையில்லை. உள்ள சந்தோஷம் பொங்கி வழியுது, அதுதான் வெளியே வருது. உள்ள சந்தோஷம் இல்லைன்னா என்ன தான் விரட்டி, என்ன தான் பாட்டு பாடி, என்ன தான் கிட்டாரை வாசித்து, கீபோர்டை வாசித்து, ட்ரம் அடித்தாலும் ஒன்றும் வராது. உள்ளே இருக்கணும். மீட்கப்பட்டவர்கள் களிப்படைந்து சீயோனுக்கு வருவார்கள் இருக்குது. களிப்படைந்து வர்றாங்க, சும்மா வர்றதில்லை. அட்டன் பண்ணிட்டு போகிறதுக்கு வர்றதில்லை, தலையை காட்டிட்டு போகிறது வர்றதில்லை. சிலர் பண்ணுற மாதிரி தலையை காட்டிட்டு வந்துடலாம் பாஸ்டருக்கு. இல்லை இல்லை, மீட்படைந்தோர் களிப்போடு சந்தோஷத்தோட கர்த்தரை போய் ஆராதிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து பாடலாம், எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்கலாம். எத்தனை பேர் அப்படி வந்திருக்கீங்க இன்றைக்கு? அளவில்லா ஆனந்தம் எங்கும் தங்கும் அவர் சமூகத்தில் பூரண பேரின்பம். அழியாத சமாதான நிலைக்கோ தூய பூமியில் நாம் நிற்கிறோம். எல்லாரும் தூய பூமியில் நாம் நிற்கிறோம். நம்மை சூழ தேவதூதர் காண்கிறோம். இன்று நாம் இயேசுவை போற்றுவோம். அவர் முன் தூய பூமி மீது நாம் நிற்கிறோம். விலை தந்து தேவன் மீட்ட நம் சரீரா யெகோவா ராஜன் வாசம் செய்யும் ஆலயம். ஜீவ தண்ணீர் வற்றா ஊற்றாய் நிறைந்தோடும். தூய பூமியில் நாம் நிற்கிறோம். தூய பூமியில் நாம் நிற்கிறோம். நம்மை
எல்லாரும் உள்ளங்களையும் கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரத்தை, துதியும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்கள் உள்ளங்களையும் எங்கள் கரங்களையும் நாங்கள் உமக்கு முன்பாக உயர்த்துகிறோம். நீரே ஆண்டவர், நீரே கர்த்தர், எல்லாவற்றுக்கும் மேலானவர், உயர்ந்தவர், சிறந்தவர், எல்லாவற்றின் மேலும் வெற்றி சிறந்தவர், அந்த வெற்றியை எங்களுக்கு தந்தவர், எங்களை மறுபடியும் சிங்காசனத்தில் உட்கார வைத்தவர், பிதாவின் வலது பார்த்து எல்லாவற்றையும் எங்களுக்கு பாதத்துக்கு மறுபடியும் கீழ்ப்படுத்தினவர், எங்களை அதிகாரியாக வைத்தவர். இந்த காரியங்கள் எல்லாம் விளங்கிக் கொள்ளும்படியாக மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். தேவாவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவாராக. சத்தியத்தை குறித்த வெளிச்சம் இன்றைக்கு உண்டாயிருக்கட்டும். உமக்கு எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். புதியதாக வந்தவர்களை வரவேற்க விரும்புகிறோம். இன்றைக்கு தான் முதல் முறையாக வந்தேன்னு சொல்லுங்க. தயவுசெய்து உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். இன்றைக்கி முதல் முறையாக வந்திருக்குன்னு சொல்லுங்க. நன்றி. வெளியே உள்ளே எங்கே இருந்தாலும் சரி கரத்தை உயர்த்தி வைத்திருங்கள். உதவியாளர் உங்களுக்கு ஒரு ப்ரோஷரை கொடுப்பார்கள். அந்த ப்ரோஷருக்குள்ளே ஒரு வெள்ளை அட்டை இருக்கும். அந்த வெள்ளை அட்டையில் உங்களுடைய பெயரையும் விலாசத்தையும் ரொம்ப தெளிவாக எழுதி ஆராதனை முடிந்து வெளியே போகும்போது புக் ஸ்டாலில் அதை கொடுங்க. அந்த வெள்ளை அட்டை கொடுக்கும்போது உங்களுக்கு நம்முடைய மாதாந்த தமிழ் பத்திரிகை வெற்றியும் வாழ்வும் அந்த பத்திரிகையும் கூடவே நம்முடைய போதகருடைய 10 செய்திகள் அடங்கிய ஒரு MP3 CD கொடுப்பார்கள். பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த மேகசின் வெற்றியும் வாழும் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வரணும்னு சொன்னால் அதற்கான சந்தாவை செலுத்தினால் உங்களுக்கு மாதந்தோறும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். இப்போது காணிக்கை தசம்பாகத்தினாலே கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆமென். நம்முடைய காணிக்கை தசம்பாகங்களை கரங்களை எடுத்துக்கொள்வோம். கொடுப்பதற்கு முன்பதாக இதை அறிக்கை செய்து கர்த்தருக்கு என்று நாம் கொடுப்போம். இயேசு சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து மனிதர் உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். இயேசு சொன்ன இந்த வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் இயேசுவின் நாமத்திலே நான் கர்த்தருக்கென்று கொடுக்கிறேன். இந்த காணிக்கையின் மூலமாக, தசம்பாகத்தின் மூலமாக என் தேவனை நான் கனம் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்திலே கொடுக்கிறேன். ஆமென். இப்போது உதவியாளர் வருவார்கள். உங்கள் காணிக்கை தசம்பாக நீங்கள் செலுத்தலாம். தயவுசெய்து அந்த கையில் கொடுக்கப்பட்டுள்ள ப்ரோஷரை பாருங்கள். அதில் நம்முடைய வழக்கமான ஆராதனை நேரங்கள் அடங்கியிருக்கும். நம்முடைய அலுவலகத்தினுடைய தொலைபேசி எண்கள், அட்ரஸ் அதில் இருக்கும். பிறகு டிவி நிகழ்ச்சிகள் அதில் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று 4 ஆராதனைகள் உண்டு. செவ்வாய்க்கிழமை மாலையிலே ஒரு ஆராதனை உண்டு. இந்த நேரங்களில் அந்த ஆராதனை நேரங்கள் எல்லாமே அந்த ப்ரோஷரில் இருக்கிறது. தயவுசெய்து அந்த ப்ரோஷரை கவனித்து பாருங்கள். டிவி மூலமாக, இன்டர்நெட் மூலமாக எங்களோடு கூட ஆராதனையில் கலந்து கொள்ளும் நீங்களும் உங்கள் காணிக்கை தசம்பாகத்தின் மூலமாக கர்த்தரை கனம் பண்ண விரும்பினால் www.revsam.org revsam.org என்ற இணையதளத்துக்கு சென்று அது மூலமாக கர்த்தரை உங்கள் காணிக்கையினாலே நீங்கள் கனம் பண்ணலாம். அல்லது MODD அல்லது மணி ஆர்டர் மூலமாக விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் என்ற பெயருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த லேட் மிஸ்டர் ராஜேந்திரன் அவர்கள் குமாரத்தி சங்கீதாவுக்கும், சென்னை திருவேற்காடு தமிழ் பாப்டிஸ்ட் சபையை சேர்ந்த லேட் மிஸ்டர் T.A. ஏகாம்பரம் அவர்களின் குமாரர் மாணிக்கராஜுக்கும் திருமணம் நடத்த நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விருவரும் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையாக நியாயமான காரணங்கள் உங்களில் எவருக்காயிலும் தெரியுமானால் அதை உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் முதலாவது ஓலை அறிவிப்பு இது.
போன வாரம் அறிவித்தபடி இங்கே ஒரு மெடிக்கல் கேம்ப் நடக்க இருக்கிறது. செப்டம்பர் மாதம் 15, 16 ஆகிய தேதிகளில், திங்கள் செவ்வாய் ஆகிய தேதியில் ஒரு மருத்துவ முகாம் இங்கே நடக்கிறது. குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னையிலேருந்து வந்து இங்கே அதை நடத்த இருக்கிறார்கள். ஸ்க்ரீனிங் டெஸ்ட்ஸ் நிறைய பேருக்கு பாருங்கள், என்ன பிரச்சனை இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட இவங்க போகிறதில்ல, ஒரு முயற்சி எடுக்கிறதில்ல. ஸ்க்ரீனிங் தேவைப்பட்டால் தான் தெரியும் என்ன இருக்குது பிரச்சனைன்னு, அதை அட்டன் பண்ணலாம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு சில நேரத்தில் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய காசு செலவாகலாம். இது வந்து வெறும் 500 ரூபாய்க்கு பல ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணுறாங்க. இசிஜி, எக்கோ, டைஃபாய்டு, லிவர் டெஸ்ட்டு, அப்புறம் சர்விக்கல் கேன்சருக்கு ஸ்க்ரீனிங்கு, இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. ஸ்க்ரீனிங் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எங்கே வேணால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான இடத்துல நீங்கள் எங்கே டாக்டர்கிட்ட போகணுமோ அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இங்கே ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணுறாங்க. பல ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணி கார்டியாலஜி கன்சல்டேஷனு, ஜென்ரல் ஃபிசிஷியன் கன்சல்டேஷன் எல்லாம் பண்ணுகிறார்கள். இது 15, 16 தேதியில் நடக்குது. அவ்வளோத்தையும் வெறும் 500 ரூபாய்க்கு பண்ணுறாங்க. ஆகவே 500 ரூபா கட்டி ரெஜிஸ்டர் பண்ணணும். இன்றைக்கி தான் கடைசி நாள். இன்றைக்கி அவங்களுக்கு தெரியணும். அப்போ தான் அவங்க அதுக்குன்னு ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக எத்தனை பேர் இருக்காங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் செட்டப் பண்ணி இந்த பில்டிங்கில், நம்முடைய ஆஃபீஸ் பில்டிங்கில் மெத்த மேலேயும் கீழே 2 ஹால் இருக்குது, அங்கே வச்சு இது நடக்கும். ஆகவே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அலட்சியமாக இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா? பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸ்க்ரீன் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, சோதித்து பார்க்குறதுல தப்பு கிடையவே கிடையாது. சில சொல்கிறாங்க, நான் விசுவாசத்தில் இருக்குங்க, சோதிச்செல்லாம் பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு. ஒருத்தர் சொன்னார், எனக்கு வந்து இன்சூரன்ஸ் தேவையில்ல, அஷூரன்ஸ் இருக்குதுன்னாரு. இன்சூரன்ஸும் நல்லது, அஷூரன்ஸ் இருக்குதுன்னு தெரியும் நமக்கு, ஆனால் இன்சூரன்ஸும் நல்லது. ஆகவே கிறிஸ்தவர்கள் ஞானிகளாக இருக்க வேணும், முட்டாளாக இடக்கூடாது, ஞானிகளாக இருக்க வேணும், ஞானமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதுக்கு டெஸ்ட் எல்லாம் சாதாரணமாக பண்ணாதவங்க, குறிப்பாக 45 வயசு அது தாண்டினவங்க, இது வரைக்கும் நான் ஒன்றும் போய் பார்த்ததில்லை, என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, தெரிஞ்சிக்க விரும்பலைன்றவங்க, அப்படிப்பட்ட ஆளுங்க முக்கியமாக அவங்கள பிடிச்சி இழுத்துடுவாங்க. இன்றைக்கி பேர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து ஸ்க்ரீன் பண்ணி அப்புறம் நீங்கள் எப்படி வேணால் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். சிலதெல்லாம் பாருங்கள், வெறும் இந்த டயட்டு அது இது சொல்லுவாங்க, அதன்படி செஞ்சாலே நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். ஆகவே டாக்டர்கிட்ட போகிறதும் தப்பு கிடையாது. பாருங்கள், டாக்டரில் சுகம் கொடுக்குறவர், கர்த்தர் தான் சுகம் கொடுக்குறவர். டாக்டருங்கள்லாம் கர்த்தருடைய ஏஜென்ட்ஸ், இவங்கெல்லாம் கர்த்தருடைய வேலையை இந்த பூமியில் இயற்கை ரீதியில் இவங்கெல்லாம் செய்கிறாங்க. ஆகவே அதை அப்ரிஷியேட் பண்ணணும், அதை பாராட்ட வேணும், அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லையா? வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது படகு வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வருது பாருங்கள், அந்த மாதிரி இது. கர்த்தர் என்னை காப்பார், நான் படகுல ஏற மாட்டேன், அவரே வந்து என்னை தூக்கிட்டு போவார்ன்னு கூடாது. படகு வந்ததுன்னா ஏறிக்கணும், ஏன்னா படகை கர்த்தர் தான் அனுப்பிச்சிருப்பார் இல்லையா? அதனால் இதை விட்டுறாதீங்க. ஒரு படகு வந்த மாதிரி நினச்சிக்கங்க, உடனே ஏறி கரையேற பார்க்கணும், உடனே இன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணணும். இன்றைக்கி முடிவில் புக் ஸ்டோரில் போய் சொல்லலாம், மெடிக்கல் கேம்புக்கு ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன்னா அங்கேயே பணம் கட்டி ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லைனா எங்கள் ஆஃபீஸில் போய் அங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணலாம். கூட்டத்தை குறைக்கிறதுக்காக 2 இடத்துலையும் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கிறோம். இன்னையோடு கடைசி நாள். சரி, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஆரம்பிப்போம். ஏன்னா இங்கே தான் விசுவாசத்தை குறித்து போதித்து வருகிறோம். 23வது வசனத்தில் ஆரம்பிப்போம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ரொம்ப இயேசு சொன்ன ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது. விசுவாசத்தை குறித்து போதிக்கிறாரு. மலையை பார்த்து சொன்னால் கூட சொன்னபடி ஆகுன்றார். இதில் வந்து ஒரு முக்கியமான காரியத்தை நான் இங்கே சுட்டி காண்பித்து வருகிறேன். மலையை பார்த்து நம்ம சொல்கிறதா, சொன்னால் சொன்னபடி ஆகுமா அப்படிங்கிறாங்க நிறைய பேர். ஆமாம், மலை போன்ற பிரச்சனைகளை குறித்து தான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறாரு. சொன்னபடி ஆகுன்றாரு. அதாவது மலையை பார்த்துன்னு சொன்னால் லிட்ரலாக மலையை பார்த்தே சொன்னால் கூட ஆகுன்ற மாதிரி தான் சொல்கிறாரு அவர். எதை பார்த்து? இந்த உலகத்தில் இருக்கிற இயற்கை ரீதியாக உங்களுக்கு முன்பாக காணப்படுகிற
எதுவை பார்த்து சொன்னாலும் அது அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார். அநேகருக்கு ஆச்சரியம், அது அப்படியே ஆகுமா, நம்ப முடியலையே அப்படிங்கிறாங்க. அதனால் சில காரியங்களை விளக்கி சொல்லிட்டு வர்றேன். மனுஷனுக்கு ஒரு விதமான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் ஒரு அதிகாரியாக இந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறான்றது முதல்ல காமிச்சிட்டு வந்தேன் இல்லையா? எப்படி மனுஷனை உண்டாக்குன போதே எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள கடவர்கள் அப்படின்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். என்றைக்கு ஆண்டு கொள்ள கடவர்கள்னு சொன்னாரோ ஆதியாகமம் 1:26 அன்றைக்கே இந்த உலகத்தில் எல்லாத்தையும் யார் ஆள்றது, யார் அதிகாரம் செலுத்துறது, எல்லாவற்றின் மேலும் யார் அதிகாரிங்கிறத நிர்ணயித்து விட்டார் கர்த்தர். அது ஒரு பாலிசி ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஆண்டு கொள்ள கடவர்கள்னால் இனிமேல் நான் கூட ஆள் இல்லைங்க, மனுஷன் கையில் அந்த பொறுப்பை நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டார். அவர்கள் ஆண்டு கொள்ள கடவர்கள். அவனுக்கு கீழே இதெல்லாம் இயங்கட்டும். சிருஷ்டிப்பு அனைத்துமே எல்லாத்தையும் உண்டாக்குனார் பாருங்கள். சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாத்தையும் உண்டாக்குனார். ஆகாய விரிவு எல்லாத்தையும் உண்டாக்குனார். பூமியில் இருக்கிற அத்தனை காரியங்கள் எல்லாத்தையும் மனுஷனுக்கு கீழே வைக்கிறார். வச்சுட்டு சொல்கிறார், அவன் ஆண்டு கொள்ளட்டும், அவனுடைய ஆளுகை கீழே இதை கொடுத்துட்றேன், அவன் தான் இதுக்கு அதிகாரின்னு சொல்லி தீர்மானித்து செட் பண்ணி வைத்து விட்டார். இதனால் புரிந்து கொள்ளணும். இந்த ஆண்டு கொள்ள கடவர்கள் சாதாரண வார்த்தை கிடையாது. அது 26 வருது, ஆதியாகமம் 1:26 வருது, 28 வருது. ஆண்டு கொள்ள கடவர்கள்ன்றது சாதாரண வார்த்தையே கிடையாது. இப்படி தான் காரியம் நடக்கும், இப்படி தான் கர்த்தர் விரும்புகிறாரு, இதைத்தான் கர்த்தர் ஸ்தாபித்து விட்டார். யார் ஆளுகிறதுன்றதை ஸ்தாபித்து. நிறைய பேருக்கு இது விளங்கலை. நீங்கள் தான் ஆட்சியாளர்கள், எல்லாத்தையும் ஆண்டு கொள்கிறவர்கள் யார்? நீங்கள் தான் அப்படிங்கிறத எடுத்து காமிச்சேன். மனுஷன் எப்படி கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். ஆக மனுஷனை பற்றி பார்த்தோம், மனுஷனுடைய அதிகாரத்தை பற்றி பார்த்தோம். இந்த அதிகாரத்தை புரிந்துக்கிறதுக்காக தான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏனென்று சொன்னால், விசுவாசம் கிரியை செய்யணும்னா நாம் விசுவாசத்தில் செயல்பட வேண்டும் என்று சொன்னால், மலைகளை பேர் தெரிந்து மலைகளை தகர்த்தெறிந்து நமக்கு இடையூறாக இருக்கிற மலை போன்ற பிரச்சனைகளெல்லாம் தாண்டி கர்த்தர் நமக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் அடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்தை புரிந்து கொண்டால் மட்டும் போதாது, அதிகாரத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதிகாரத்தின் மூலமாக தான் விசுவாசம் செயல்படுகிறது. எவ்வளோ விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து சொல்லலைன்னா அந்த மலை எங்கேயும் போகாது, அங்கேயே தான் நிற்கிறது. சொல்லணும். யார் சொல்லுவா? எனக்கு அதிகாரம் இருக்குதுன்னு நினைக்கிறவன் தான் சொல்ல முடியும். அதனால தான் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொன்று காமிச்சேன் உங்களுக்கு. இன்றைக்கி விழுந்து போன நிலையில் மனுஷன் இருக்கிறதுனால, பாவத்தில் விழுந்து பாவத்தினால் கரைபட்டு அவன் தன்னுடைய அதிகாரத்தெல்லாம் பறிகொடுத்தவனாக இன்றைக்கு பிசாசனிடத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறத பார்க்குறோம். ஆகவே மனுஷனை பார்க்கும்போது இன்றைக்கி அதிகாரியாக பார்க்க முடியல. அவனை அந்த கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினாருங்கிறத அவனிலே காண முடியவில்லை. பார்த்தா அப்படி தெரியல. கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்ட ஒரு ராஜா, எல்லா சிருஷ்டிப்பின் மேலும் இருக்கிற அதிகாரி இவன் ராஜாங்கிறது பார்த்தா தெரியல. ஆனால் இயேசுவை காண்கிறோம். அதை காமிச்சேன் எபிரேயர் 2 ஆனால் இயேசுவை காண்கிறோம். இயேசுவை பார்த்தா என்ன தெரியுது? அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறத காண்கிறோம். இயேசுவை பார்க்குறதுக்கு தான் இங்கே சபைக்கு வர்றோம். ஏன்னா சபையில் இயேசுவை காண்பிக்கிறோம். இயேசு யார்? அவர் எல்லாத்தின் மேலேயும் அதிகாரம் செலுத்தினார் பாருங்கள். காற்றின் மேலே, கடலின் மேலே, மரத்தின் மேலே, மலையின் மேலே நீங்கள் அதிகாரம் செலுத்துங்கன்றாரு. பிசாசின் மேலே, வியாதியின் மேலே, மரணத்தின் மேலே, எல்லாத்தின் மேலும் அதிகாரியாக அவர் விளங்குகிறார். ஆரம்பம் முதல் முடிவு வரை அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அதிகாரம் செலுத்துகிறார். இயேசுவை காண்கிறோம். அதான் எபிரேயர் 2 முக்கியமான அந்த 9ஆம் வசனம். ஆனால் இயேசுவை காண்கிறோம். இயேசுவை எப்படி பார்க்குறோம்? அதிகாரியாய் பார்க்கிறோம். எந்த இயேசுவை? மனுஷனாய் வந்த இயேசு, தேவனாகிய இயேசு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் மனுஷனாக வந்திருக்கிறார். மாம்சத்தில் வெளிப்பட்ட மனுஷனாய் நமக்கு முன்னால் வாழ்ந்து காட்டின இவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். எப்படி ஆளணும்னு அவர் காமிக்கிறார், வாழ்ந்து காட்டுறார். எப்படி அரசாட்சி பண்ணணும்னு வாழ்ந்து காட்டுறார். மனுஷன். எல்லாருக்கும் ஆச்சரியம். எல்லாம் கேட்குறாங்க, எந்த அதிகாரத்தில் இதெல்லாம் செய்கிறீர்? யார் உனக்கு இந்த அதிகாரத்தெல்லாம் கொடுத்தது? ஏன்னா அவர் சொன்னால் அப்படியே ஆகுது. அவர் தான் சொல்கிறாரு, நீ சொல்ல அப்போ நீ சொன்னாலும் ஆகுன்றார். யாருக்கும் நம்ப முடியல. ஆகவே தான் அதை பார்த்துட்ருக்கோம். மனுஷனுடைய அதிகாரத்தை பார்த்தோம், அப்புறம் இயேசுடைய அதிகாரத்தை பார்த்தோம். ஏன் இயேசுக்கு அப்பேற்பட்ட அதிகாரன்றதை காண்பித்தேன். ஒன்று, அவர் மாம்ச சரீரத்தில் வந்திருந்தார். மாம்ச சரீரத்தில் இருக்கிற மனுஷனுக்கு தான் கடவுள் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஆதாமுக்கு தான் அதிகாரத்தை கொடுத்தார். தேவதூதர்களுக்கு கொடுக்கல அதிகாரம். அப்படியே சொல்கிறார் எபிரேயரில், தேவதூதர்களை காட்டிலும் இவர் பெரியவர்.
1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்குது. அப்போ தேவதூதர்கிட்ட அதிகாரத்தை கொடுக்கல. மாம்சத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், உங்களையும் என்னையும் போல ரத்தத்தையும் எலும்பையும் ஒரு மாம்சத்தையும் உடைய ஒரு மனுஷனுக்கு தான் இந்த எல்லா சிருஷ்டிப்பின் மேலே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அதுக்காக தான் நம்மை போல மாம்ச சரீரம் உள்ளவராய் வந்தார். ஏன்? இந்த மாம்ச சரீரம் தான் அவருக்கு இந்த உலகத்தில் அதிகாரத்தை தருகிறது, எல்லாவற்றின் மேலே அதிகாரத்தை தருகிறது. அப்படி வந்தார் பாருங்க. அப்புறம் இயேசு அந்த மாம்சத்தில் வந்து அந்த இயேசுவை பார்த்தோம். அவருடைய அதிகாரம் வந்து எங்கேருந்து வந்ததுன்னு காமிச்சேன். மாம்ச சரீரத்தில் இருக்கிறதுனால அவர் அதிகாரம் பெற்றவராய் விளங்கினார்னு பார்த்தோம் நம்ம. இப்போ அவர் உயிர்த்தெழுந்த சரீரத்தில் போய் பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்துருக்கிறார். உயிர்த்தெழுந்துட்டார். இப்போ விண்ணுக்குரிய ஒரு சரீரம், அதில் போய் பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம தான் இருக்கிறோம். மாம்சம் இரத்தம் எலும்பும் உள்ள மாம்ச சரீரத்தை உடையவர்களாக இந்த பூமியில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கி அந்த அதிகாரத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறார். அவர் செலுத்தின அந்த அதிகாரத்தை செலுத்த வேண்டியவர்கள் நாம். இன்றைக்கி எதாவது இந்த பூமியில் நடக்கணும்னா நம்மகிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. இதுதான் இதனுடைய பின்னணி பாருங்கள். இது நல்லா புரிந்து கொள்ள வேணும். திருப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அந்த 100க்கு அதிபதியினுடைய சம்பவத்துக்கு போவோம். அன்றைக்கி லேசாக வாசித்தேன், அதுலேருந்து ஆரம்பித்தேன். லேசாக ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி ஆரம்பித்தேன். ஆனால் இன்னொரு காரியத்தை இன்றைக்கு கவனிக்க விரும்புகிறேன். சில வசனங்கள் பாருங்கள், திரும்பி ஏன் வர்றோம்? ஒரு நேரம் அதை வாசிக்கும்போது ஒரு காரியத்தை கவனிக்கிறோம், அது மட்டும்தான் அந்த வசனத்தில் இருக்குதுன்னு நினச்சிக்கூடாது. நான் இதை 40 வருஷமாக பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன். எவ்வளோ விஷயம் இருக்குது இதில். எல்லாத்தையும் ஒரு நேரத்தில் சொல்கிறது சரிப்படாது. ஏன்னா எல்லாம் அவசியம் இல்லை. எதை சொல்ல விரும்புகிறோமோ அதை மட்டும் சொன்னால் போதும் அந்தந்த நேரத்தில். அது அப்பப்போ எடுப்போம் பாருங்கள். சில விஷயங்களை சொல்லாததை திரும்ப சொல்லுவோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, இப்போ கவனிங்க, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றான். பாருங்க, எப்படி அதிகாரத்தை இவன் செயல்படுத்தினான்றதை இங்கே பார்க்குறோம். இவனுக்கு அதிகாரம்னா என்னென்னு வழங்குச்சு, அதனால தான் இவனுடைய விசுவாசம் பெரிய விசுவாசம்லாம் காமிச்சிட்டேன் ஏற்கனவே. அதிகாரம் வழங்கினதுனால தான் இவன் விசுவாசத்தில் சிறந்தவனாக இருந்தான். இவனை பாரி விசுவாசத்தை நான் பார்த்ததே இல்லைன்றார் ஆண்டவர். அதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இப்போ இதை கவனிங்க. அவன் சொல்லுகிறான், என் வீட்டுக்கு வர வேண்டியதில்லை நீர். இயேசு சொல்கிறார், நான் வீட்டுக்கு அவன் சோமாக்குறேன்றார். சொல்கிறான், வீட்டுக்கு வர வேண்டியதில்லை, நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் அங்கே சோகமாயிடுவான். இங்கே சொன்னீர்னா அங்கே சோகமாயிடுவான்றான். இதில் விஷயம் என்னன்னா, இவன் வந்து தன்னுடைய எப்படி அதிகாரத்தை செயல்படுத்துறதுன்றது புரிந்து வச்சிருக்கிறான் பாருங்கள். தன்னுடைய வார்த்தையினால சில காரியங்களை ஸ்தாபிக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையில் என்னத்தை அவன் பெற்றுக்கொள்வான் என்பதை அவனுடைய வாயின் வார்த்தைகளினாலே ஸ்தாபிக்கிறான். He establishes what he would have and receive by the words of his mouth. தன்னுடைய வாயின் வார்த்தைகளினாலே அவன் என்னத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறான் என்பதை ஸ்தாபிக்கிறான். இந்த கான்செப்டை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் பாருங்கள், விலைக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் இன்றைக்கி என்னத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க ஆண்டவர்கிட்டருந்து? உங்கள் வாழ்க்கையில் எதை பெறப்போகிறீர்கள்? எப்படிப்பட்ட வெற்றியை, ஜெயத்தை, வாழ்வை, சுகத்தை இன்றைக்கு அடைய போகிறீங்க? அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துறது? இதெல்லாம் அடையிறதுக்கு எப்படி பிசாசை விரட்டுறது, எப்படி ஜெயத்தை எடுக்கிறது, எப்படி பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிறது, எப்படி பெற வேண்டிய காரியங்களை பெற்றுக்கொள்வது, அதுதான் இங்கே சப்ஜெக்ட் இல்லையா? அதுதான் பேசிகிட்டு இருக்கிறோம். அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துறது, விசுவாசம் எப்படி அதிகாரத்தின் மூலமாக வேலை செய்து நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது என்று சொன்னால் இந்த மனுஷனை கவனிக்க வேணும். இயேசுவண்டையில் வந்து அவன் வாயை திறந்து சில காரியங்களை சொல்லி ஸ்தாபிக்கிறான். இப்படி தான் எனக்கு நடக்கும் இன்னைக்குன்னு. என்ன சொல்கிறான்? ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படிங்கிறான். இதில் என்னென்னா, இவன் ஒரு ரோம போர்ச்சேவன், இவன் யூதனே கிடையாது. இயேசு வந்து வந்தப்போ முதல்ல யூதர்கள் மத்தியில் தான் வந்தார். அவர் மத்தியில் தான் ஒழுங்கியிருந்தார். அவர்கிட்ட தான் பிரசங்கம் பண்ணார். கல்வாரி சிலுவையில் மரித்த போது உலகத்துக்காகவே மரித்தார். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் மரித்தார். அதுக்கப்புறம் தான் உலகம் முழுவதும் சென்று சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கன்னு
கட்டளையிட்டார். இப்போ உலகம் முழுக்க எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணப்படுகிறது. ஆனால் இவர் யூதர் மத்தியில் பிறந்து யூதர் மத்தியில் தான் முதல்ல ஊழியம் செய்தார். அதனால் பவுல் சொல்கிறாரு ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் எப்படி இந்த சுவிசேஷம் ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ பலனாக இருக்குதுன்னு சொல்லும்போது சொல்கிறாரு, முதல்ல யூதருக்கும், ஃபர்ஸ்ட் டு த ஜூஸ் அண்ட் தென் டு த ஜென்டைல்ஸ், அப்படி தான் வருது. அப்போ முதல்ல யூதர்கிட்ட தான் வந்தார். புறஜாதியார்கிட்ட அவர் வேலை செய்கிற நோக்கமே கிடையாது. முதல்ல யூதர்கிட்ட வந்து, ஏன்னா அவங்களுக்கு தான் ஏற்கனவே பயிற்சிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மேசியாவுடைய இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு ஏற்கனவே பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாம் இந்த மேசியாவை முன்னறிவித்தது. அவங்க தான் அவரை ஏற்றுக்கொள்ள முடியும், அவங்களுக்கு தான் அதை குறித்த அறிவு இருந்தது. அப்போ அவர்கள் மத்தியில் வந்து தான் ஊழியம் செய்கிறார். இவன் வந்து ஒரு 100க்கு அதிபதி, ரோமாபுரியை சேர்ந்தவன். இவன் வந்து ஒரு யூதன் அல்லாதவன். இவன் சொல்கிறான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆனால் இவனுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது இவர் சொல்லுவாரான்றது. இவனுக்காக ஏன் அவர் சொல்ல வேண்டும்? இன்னொரு நேரத்தில் பாருங்கள், ஒரு கானானிய ஸ்திரீ வர்றா, தன்னுடைய மகளுக்காக சோகத்துக்காக வர்றா. சீச்சர்லாம் சொல்கிறாங்க, அவள் யூதர் இல்லாதனால அவளை அனுப்பிவிடும்ன்றாங்க. இவெல்லாம் என்னத்துக்கு வந்து கேட்டுட்டு இருக்கிறா, இவள்கிட்ட நீ வரவே இல்லையே, சுகமெல்லாம் இவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆகவே அந்த காலகட்டத்தில் இயேசுவிடத்திலேருந்து ஏதாவது பெறலாம் என்றால் யூதர்களுக்கு தான் இதை பெறலாமுங்கிற ஒரு நிச்சயம் இருக்குது. இவர்களுக்கெல்லாம் அது நிச்சயத்துக்கான எந்த அடிப்படையும் இல்லை. எனக்கு அவர் செய்வாரா, எனக்காக சொல்லுவாரா, ஒரு வார்த்தை சொன்னால் சோகமாகனு தெரியும், ஆனால் எனக்காக அவர் சொல்லுவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் இருக்கும் எல்லார் மத்தியிலையும். ஆனால் இவனுக்கு ஒரு காரியம் நிச்சயமாக தெரியுது, சொல்லுவாரா என்னன்றதை பற்றி நிச்சயம் இருந்ததான்னு தெரியல, அது கஷ்டம்தான். ஆனால் சொன்னார்னா அப்படியே நடக்கும்ன்ற நிச்சயம் அவனுக்கு இருக்குது. எனக்காக இவர் சொல்லுவாரா அப்படிங்கிறது ஒருவேளை அவனுக்கு நிச்சயமாக தெரியாமல் இருந்திருக்கலாம், ஏன்னா அவன் யூதன் அல்ல. எனக்காக இதை செய்வாரான்ற நிச்சயம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் சொன்னால் அது சொன்னபடியே ஆகும் என்கிற நிச்சயம் அவனுக்கு நிச்சயமாக இருந்தது. ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்முடைய நிலைமை யோசித்து பாருங்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவனை மாதிரி நிலையில் இல்லை. இன்றைக்கி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவன் வந்து ஒரு வார்த்தை சொல்லும் என்று வேலைக்காரன் சொஸ்தமாவான்றாரு. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையே நமக்கு இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? இங்கே என்ன இருக்குது? ஏற்கனவே சொன்ன வார்த்தையே இருக்கிறது. அவன் வந்து வார்த்தை சொல்லுவார், அவர் வாயிலேருந்து வரட்டும், அவர் சொன்ன ஆகும், அதுதான் அவனுடைய நம்பிக்கை. நல்லது, ஏன்னா அவன் காலத்தில் அவ்வளோதான் இருந்தது, அவர் வாயை திறந்து சொன்னால் ஆகும்னு. ஆனால் நமக்கு இன்றைக்கு அவர் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார். நாம் சொன்னாலும் ஆகும், நமக்கே அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. ரட்சிப்பின் மூலமாக அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் எந்த சந்தேகமெல்லாம் சொல்கிறான், நீர் சொன்னால், ஒரு வார்த்தை சொன்னால் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு. நான் இன்றைக்கு உங்களை கேட்கிறேன், தேவனுடைய வார்த்தையை பெற்ற மக்கள் நீங்கள் இல்லையா? போன வாரம் வாஸ்து காமிச்சேன் 82ஆம் சங்கீதத்தில். இயேசு யோவான் 8ஆம் அதிகாரத்தில் யூதர்களோட சண்டை அவருக்கு. ஏன் சண்டை? இவர் வந்து பிதாவோடு தன்னை சமப்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லி ஈக்குவலாக பேசிட்டாருன்னு அவங்க சண்டைக்கு வந்துட்டாங்க. கல் எடுத்துட்டாங்க அடிக்கிறதுக்கு. இப்போ அவர் சொல்கிறாரு, கல் அடிக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்றார், கொஞ்சம் இருப்பா, அப்புறம் அடிக்கல்ல, நான் சொல்கிறது முதல்ல கேளுன்றார். இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பண்ணுற விதம். கல்லை எடுத்துகிட்டு அவன் அடிக்கிறதுக்கு சொல்கிறார், கொஞ்சம் இரு, நான் முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் நீ அடின்றார். என்ன சொல்கிறாரு? என்னத்துக்கு கல் எறிகிற? நான் அற்புதம்லாம் செஞ்சேனே, வியாதியஸ்தரெல்லாம் சோகமாக்கினேன், எவ்வளோ நற்கிரியெல்லாம் செய்தேனே, அதுக்காக என்ன கல்லெறிகிற? எந்த நற்கிரிக்காக என்னை கல்லெறிகிறீர்கள்னார். அவன் சொன்னான், நற்கிரிக்காக கல்லறியில், தேவனோடு கூட, இந்த ஒரே மெய்யான தேவன் அவரோடு கூட சமமாக ஒன்றை பேசுகிறியே, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்னு சொல்கிறிய, எவ்வளோ பெரிய தப்பு. நீ தேவனா? நாசரேத்தில் வளர்ந்த ஒரு பையன், மரியாளுக்கு பிறந்தவர், யோசேப்புக்கு மரியாளுக்கு பிறந்தவர், நாசரேத்தில் வளர்ந்தவர், எங்களுக்கு தெரியாத ஒரு தச்சனுடைய மகன், எப்படி தேவனுக்கு சமமாய் உம்மை சொல்லிக் கொள்ளலாம்? அதனால தான் கல்லறிகிறோம், அற்புதத்தினால் அல்ல, செய்த நற்கிரியினால் அல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், சரி, நான் என்ன தேவனுக்கு சமமாக சொல்லிட்டு இருந்தானே கல்லறிறீங்க. இவங்களுக்கு விளங்கல பாருங்கள், இவர் தேவனே தான் மாம்சத்தில் வந்திருக்கிறாருன்னு. ஆதியில் வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது, வார்த்தை மாம்சமானது. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. இவர் தேவகுமாரன் மாம்ச ரூபத்தில் வந்திருக்காருன்றது தெரியல.
இவர் தன்னை தேவனுக்கு சமமாய் சொல்லி கொண்டதில் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா தேவனுக்கு சமமாக தான் இருக்கிறார் அவர், எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு அது விளங்கலை, இருக்கட்டும். அது அவர் சொல்கிறாரு, பரவாயில்ல, நான் தேவனுக்கு சமமாக சொன்னேன்னு தானே அடிக்கிறீங்க கல், அதுக்கு தானே கல் எடுத்து வச்சுருக்கிறீங்க, நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்கன்றார். ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் இப்படி எழுதியிருக்கிறதே, நீங்கள் தேவர்கள் என்று எழுதியிருக்கிறதே, அதை வாசித்திருக்கீங்களான்றார். கடவுள் உங்களை தேவர்கள்னு சொன்னாரே, யார் அது உங்களை தேவர்கள்னு சொன்னார்னு ஏன் சொல்கிறாருன்னா, கடவுள் உங்களையே தேவர்கள்னு சொன்னார், உங்களையே அவருக்கு சமப்படுத்தினார். அவர் தேவன், உங்களையும் தேவர்கள்னு சொன்னார். அப்போ என்ன பண்ணுங்க, முதல்ல அந்த கல்லை தூக்கி இப்படி போடுங்க, அவரை முதல்ல கல்லால் அடிங்க. ஏன்னா அவர் தானே சொன்னார். அவர் சொல்லலாமா அப்படி? ஒரு சாதாரண மனுஷனை தேவன்னு சொல்லலாமா, தேவர்கள்னு சொல்லலாமா? முதல்ல கல்லை அங்கே அடிச்சுட்டு அப்புறம் எங்கிட்ட வா. ஏன்னா அவர் சொல்லாத ஒன்று நான் சொல்லலை. நான் என்ன சொன்னதுக்கு உனக்கு கோபம் வருது? நான் உண்மையாகவே தேவகுமாரன், என்ன சொன்னதில் ஒரு தப்பும் கிடையாது. நான் வானத்திலிருந்து வந்தவன், தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறேன், அதில் எந்த தப்பும் கிடையாது. நான் தேவனுக்கு சமமாக சொன்னதே. ஆனால் உன்னையே சொல்லிட்டாரு, உன்னையே தேவர்கள் என்று சொல்லி இருக்கிறாரே. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வருது இதெல்லாம். உங்களையே தேவர்கள்னு சொல்லியிருக்காரு, முதல்ல அங்கே கல்லடினார். அப்புறம் ஏன் தேவர்கள்னு சொன்னார்னு சொல்கிறாரு. தேவனுடைய வார்த்தை யாருக்கு வந்ததோ அவர்களை தேவர்கள் என்று சொன்னார். நல்லா வாசித்து பாருங்க, அது யோவான் 10ஆம் அதிகாரம். யாரை தேவர்னு சொன்னார்? தேவனுடைய வார்த்தை யாருக்கு வந்ததோ அவர்களை தேவர்கள் என்று சொன்னார். அப்போ சிலர் சொல்கிறாங்க, என்னையா சொல்கிறீங்க, அநியாயமாக இருக்குது, நாமெல்லாம் அப்போ கடவுள்களா? கடவுள் வெளியில் போய் சொல்லாதீங்க, அவர் தான் சொன்னார் என்னை கடவுள்னார். நல்லா சொல்கிறத கவனிங்க, என்ன சொல்கிறேன்னு. ஏன் நம்மளை தேவர்கள்னு சொன்னார்? நம்மளெல்லாம் கடவுள்கள்னாரா? நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிக்கோ சொன்னார்? கிடையாது. ஏன் நம்ம தேவர்கள்னு தேவர்கள் நாம் அப்படின்னு சொல்கிறதுல எந்த தவறும் கிடையாது. ஏன் தேவர்கள்னு எந்த அர்த்தத்தில் சொன்னார்? வார்த்தை அவருக்கு வந்ததோ அவர்களை தேவர்கள் என்று சொன்னார் இல்லையா? அதை வாஸ்து காமிச்சார் உங்களுக்கு பாருங்கள். யாருக்கு தேவனுடைய வார்த்தை வந்ததோ பாருங்கள், யோவான் 8ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம். யோவான் 10ஆம் அதிகாரம் 34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா? உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கின்றார், உங்கள் பைபிளை பாருங்கன்றார். நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்று எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியம் தவறாததாக இருக்க. வேத வாக்கியம் தவறாததாக இருக்கன்னு என்ன அர்த்தம்? வேத வாக்கியம் ஒன்றும் மிஸ்டேக் பண்ணாது, அதில் எந்த எரரும் கிடையாது. இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் எரர், இட் இஸ் இன்னரண்ட், பிழையற்றதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவ வசனம் சொல்லுது, அங்கே எழுதியிருக்குது நீங்கள் தேவர்கள்னு தேவன் சொன்னார்னு எழுதியிருக்குது. அப்போ அது மிஸ்டேக்குன்றீங்களான்றார். ஏன்னா அவங்க பிப்ளிக்கல் இன்னரன்சியை நம்பினாங்க. வேத வசனம் தவறாததாக இருக்கிறது, பிழையற்றதாக இருக்கிறதுன்றதை நம்புகிறாங்க. அவர் சொல்கிறார், அங்கே எழுதியிருக்குதே, பிழைன்றியாத, தப்புங்கிறியா, தப்பாக எழுதியிருக்குங்கிறியா? தேவர்கள் என்று எழுதியிருக்கிறதே, அவர் சொன்னார்னு எழுதியிருக்குதே, உங்களை தேவர்கள் சொன்னார்னு எழுதியிருக்குதே. அப்போ யார் தேவர்கள் சொன்னார்? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை. அப்போ தேவர்கள்னு சொன்னார்னா எந்த விதத்தில் அவர்கள் தேவர்கள்? யாருடைய வாயில், இப்போ நல்லா கவனிங்க, யாருடைய வாயிலே தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ அவர்களை தான் தேவர்னு சொன்னார். யாருடைய வாயில் வார்த்தை இருக்குதோ அவர்கள் எப்படி தேவர்கள் ஆவாங்க? எப்படி தேவர்கள் ஆவார்னா, கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை ஒரு மனுஷன் எடுத்து தன்னுடைய வாயில் வச்சு சொன்னான்னா அப்படித்தான் அவன் ஆண்டு கொள்கிறான். தன்னுடைய சூழ்நிலையிலே, தன்னுடைய காற்றின் மத்தியிலே, கடலின் மத்தியிலே, மலை போன்ற பிரச்சனையின் மத்தியிலே, தன்னுடைய பிரச்சனையின் மத்தியிலே அவன் தேவனாயிருக்கிறான். நல்லா கவனிங்க, எப்படி அவன் தேவனானான்? என்னையா சொல்றீங்க அவன் தேவனா? இல்லை, கடவுளுடைய வார்த்தை எடுத்து அவன் வாயில் வச்சுட்டான் பாருங்க. வாயில் வச்சு அந்த சூழ்நிலையில் மலை போன்ற பிரச்சனை மத்தியில் அவன் வார்த்தையை பேசுகிறான் இல்லையா? ஆகவே தான் அவன் தேவன். என்ன பண்ணுறான்? பேசுறதன் மூலமாக அந்த பிரச்சனையை ஆண்டு கொள்ளுகிறான்.
அந்த சூழ்நிலை என்ன பண்ணுறான்? ஆண்டு கொள்ளுகிறான். எப்படி ஆண்டு கொள்றதுன்னு என்ன அருமையாக சொல்லியிருக்கு பாருங்க பைபிளில். எப்படி நம்ம தேவர், உங்களை கர்த்தர் தேவனாக இருக்க சொல்லுகிறார். உங்கள் சூழ்நிலையில், உங்கள் குடும்பத்தின் மத்தியில் தேவர்களாக இருங்கள் என்று சொல்கிறாரு. எப்படி தேவர்களாக இருக்கிறது? உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் உலகத்தில், இந்த கடினமான சூழ்நிலையின் மத்தியில், எதிர்ப்புகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில், இருளான சூழ்நிலையின் மத்தியில், சந்திக்கிற சவால்கள் மத்தியில் ஆண்டு கொள்ளுங்கள் என்றாரு. தேவர்களாயிருங்கள் என்றாரு. வசனத்தை பெற்றவர்களை தேவர்கள் என்று அழைக்கிறாரு. ஏன்னா வசனம் வாயில வந்துருச்சுன்னா நீங்க தேவர்கள். ஏனென்றால் அந்த சூழ்நிலையிலே நீங்கள் ஆள முடியும். இந்த மாதிரி சத்தியத்தை தான் சபையில் விட்டுட்டோம் பாருங்க, கோட்டை விட்டோம். என்னத்தையோ பேசிட்டு கிடக்கிறோம். நம்ம செத்தா மோட்சம் போவியா? அவன் இன்றைக்கி எப்படி பிழைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறான். அவனை செத்தா மோட்சம் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, இப்போ இன்றைக்கி ஆறுது சொல்லுன்றான். நான் இன்றைக்கி ஆறு விஷயத்தை பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க உங்கள் பிரச்சனையை? நான் சொல்லுகிறேன், வேத வசனம் தவறாததாக இருக்கிறது, பிழையற்றதாக இருக்கிறது. கர்த்தர் வாயிலிருந்து சொன்னார்னா தப்பாக சொல்ல மாட்டார். அவர் என்ன தப்பாவா சொன்னார் நீங்கள் தேவர்கள்னு? எந்த விதத்தில் நீங்கள் தேவர்கள்? நாம் ஏதோ ஒரு முட்டாள்தனமான ஒரு போதனை போதிச்சிட்டல. நீங்கள்லாம் டிவைன், நீங்கள் டிவைன் சன் ஆஃப் காடு, நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவ ஆகிட்டீங்க, நீங்கள் தெய்வீகமானவர் ஆகிட்டீங்க, நீங்கள் தேவன் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், எந்த அர்த்தத்தில் உங்களை தேவர்கள்னு சொல்லுது? சரியான அர்த்தத்தை புரிஞ்சுங்க. ஏன் உங்களை தேவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது? கர்த்தர் சொல்கிறாரு. ஏன் தேவர்கள்னா வார்த்தை வாயில் இருக்குதே. அப்போ உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் தேவர்கள் அல்லவா? உங்கள் பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் ஒரு தேவன் மாதிரி அல்லவா? நீங்கள் ஆண்டு கொள்ளலையா? வார்த்தை வாயில் இருக்கிறதுனால நீங்கள் ஆண்டு கொள்ளுறவர்கள் ஆயிட்டீங்களே. அதைத்தான் வேதம் சொல்லுது. இப்போ எத்தனை பேருக்கு இது தப்பே கிடையாதுன்னு? இது என்ன இது என்ன தாக்குறாங்க தெரியுமா உலகத்தில்? என்ன பிரசங்கம் இது? நம்மளெல்லாம் தேவர்கள்னு சொல்லிடுறாங்க. இது அப்படியே இந்த ஒரு 5 நிமிஷத்தை எடுத்து அப்படியே போடுங்க. எதுக்கு தேவர்கள்னு சொல்கிறாரு இந்த விளக்கம் இருக்குது. இதை யாரும் கேட்க மாட்டாங்க. இதில் ஏதாவது கடைசியில் ஏதாவது இதை பற்றி ஏதாவது இவ்வளோ சொல்லிவிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கடைசியில் பிரசங்கத்தில் ஏதாவது ஒரு தடவை பத்தியா தப்பு 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 சொல்லிட்டாரு. என்ன விளக்கம் சொன்னன்றதை கேட்குறதே கிடையாது. கேட்குறதே கிடையாது. ஒரு பிரசங்கத்தை கூட ஒரு ஆள் அர்த்தம் கேட்டேன், தப்பு இது தப்பு அது தப்புன்னு. நான் சொன்னேன், ஒரு பிரசங்கத்தையாவது முழுசாக உட்காந்து கேட்டிருக்கிறேன். கேட்டதே கிடையாது. ஆனால் முடிவு பண்ணிட்டார் தப்புன்னு. இவருக்கு நம்ம என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண வாய்ப்பு இல்லை. அப்போ யாரை தேவர்கள்ன்றாரு? வசனம் யாருக்கு வந்திருக்குதோ அவர்கள் தேவர்கள். ஏன் அவர்கள் தேவர்கள்? வசனத்தை வச்சு தான் ஆண்டு கொள்ள முடியும். எப்படி நம்ம சூழ்நிலையில் ஆண்டு கொள்வது? கர்த்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்து அந்த சூழ்நிலையில் அந்த வசனத்தை பேசுகிறதன் மூலமாக தான் நாம் அதிகாரத்தை செலுத்துகிறோம். இப்படி தான் ஆண்டு கொள்ள முடியும். இப்போ நான் சொல்கிறேன், அந்த 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை நீர் சொல்லணும்னு அவன் காத்துட்டு இருக்கிறான். சொல்லுவாரான்னு கூட அவனுக்கு கேரண்டி கிடையாது. நமக்காக சொல்லுவாரா? நான் ஒரு ஜென்டைல், நான் ஒரு புறஜாதியான், நமக்காக செய்வாரான்ற கேரண்டி கூட கிடையாது. ஆனால் சொன்னபடி ஆகும்னு தெரியும் அவனுக்கு. அதையே அவ்வளோ பெருசாக புகுந்தாள். இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் பார்த்தது இல்லைன்னு. நம்ம இப்போ டோட்டலாக வேற ஒரு நிலையில் இருக்கிறோம். அவர் சொல்லுவாரான்னு காத்துக்கிட்டு இருக்கிற நிலையில் நம்ம இல்லை. அவர் சொல்லிட்டாரு. உங்களை பற்றி, உங்களுடைய வெற்றியை பற்றி, பிசாசினுடைய தோல்வியை பற்றி, உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பற்றி, நீங்கள் எப்படி உங்களுடைய பிரச்சனைகள் மேலே ஆளுகிறவர்களாக ராஜாக்களாக இருக்கிறீர்கள் என்பதை பற்றி, உங்களுடைய வெற்றியை பற்றி, வாழ்வை பற்றி, சுகத்தை பற்றி, உங்களுடைய குடும்பத்தை பற்றி, நீங்கள் ஜெயம் எடுக்கிறத பற்றி, உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளை பற்றியும் இங்கே சொல்லி வைத்திருக்கிறது. ஆகவே அவர் ஒரு வார்த்தை சொல்வாரான்னு நான் காத்துட்டு இருக்கிறது இல்லை. இப்போ அவர் சொல்லிவிட்டார். நான் சொல்லணும்னு இப்போ வானமும் பூமியும் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். விசுவாசிகள் இதை விளைக்காதனால என்ன பண்ணுறாங்க? அவர் சொல்வாரான்னு இவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பரலோகமே இவர் சொல்வாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்குது. ஹலோ, இவங்க சொல்வாராங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்கள்,
நீங்கள் வார்த்தை சொல்லும்படியாக வானமும் பூமியும் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, பரலோகம் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, கூடி கண்ணீர் விட்டு நம்ம கதறுவோம் ஆண்டவர்கிட்ட, அவர் எதாவது செய்வார்ன்றாங்க. அவர் சொல்கிறாரு, நீ செய்ப்பா. எவ்வளோ முக்கியம் பாருங்கள். நம்ம கண்ணீர் விட்டு கதறதில் சாம்பியனாக இருக்கிறோம். அதை யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க நல்லா, ரொம்ப நாளாக. எவ்வளோ கண்ணீர் விட்ட நீ? 2 பக்கெட் விட்டுருப்பியா? இன்னும் நல்லா கண்ணீர் விடு, பக்கெட்டாக பிடிக்கணும், அப்போ ஏதாவது நடக்கும். இன்னும் 1000 பேருக்கு SMS அனுப்பு, எல்லாரையும் சேர்ந்து பண்ண சொல்லு, எல்லாரும் சேர்ந்து கண்ணீர் விட்டால் ஏதாவது நடக்கும். ஹலோ, இப்போ வழங்குதா நம்ம ஏன் இதுக்கெல்லாம் போகிறதில்லன்னு? ஏன்னா கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் தான் அதிகாரி. ஏன் அங்கே கண்ணீர் விட்டுட்டு இருக்கணும்? அங்கே ஏன் கண்ணீர் விட்டுட்டு இருக்கணும்? இங்கே நான் வசனத்தை எடுத்துக்கொண்டு, வசனம் எனக்கு வந்துருச்சு, என்னுடைய சூழ்நிலை மத்தியில் நான் தேவனை போல ஆண்டு கொள்ளப் போகிறேன். என்னைக்கு வார்த்தை என் வாயில் இருக்கிறதோ, அப்போ அந்த வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து எவ்வளோ வல்லமையாக கிரியை செய்ததோ, அது போலவே என்னுடைய வாயிலிருந்து கிரியை செய்யும். அப்போ என் சூழ்நிலை மத்தியில் நின்று நான் பேச போகிறேன். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தேவைகள் மத்தியில் இருந்து நான் சொல்ல போகிறேன். பிசாசே உடைய கையை எடுத்து போடு இயேசுவின் நாமத்தினாலே. என் பணத்திலிருந்து, என் சொத்திலிருந்து, என் சந்தோஷத்திலிருந்து, என் சமாதானத்திலிருந்து, என்னுடைய சுகத்திலிருந்து, என்னுடைய கம்பெனியிலிருந்து, என்னுடைய தொழிலிருந்து, நான் கையிட்டு செய்கிற வேலையிலிருந்து, அதில் குழப்பத்தை உண்டாக்குறிய இயேசுவின் நாமத்திலே உடைய கரத்தை எடுத்து போடு. இயேசுவின் நாமத்தில் வெற்றியை நான் எடுத்துக்கொள்கிறேன். வெற்றியை என் குடும்பத்தில் வைக்கிறேன், என் வாழ்க்கையில் வைக்கிறேன், ஜெயத்தை வைக்கிறேன். ஹலோ, இருக்கிறீங்களாங்க? போயிட்டீங்களா? அவர்கிட்ட போனால் நல்லா கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவார்னு வந்தேன் பிரதர். நான் இப்படி சொல்லிட்டாரு. நமக்காக கண்ணீர் விடுறதுக்கு தான் ஒரு ஆள் தேவைப்படுதுன்றாங்க எல்லாரும். அப்போ வேற ஆளை பாருங்க. ஹலோ, இருக்கீங்களா? சிலர் நினச்சிட்டு இருக்காங்க பாருங்க, இவங்களுக்காக நான் கண்ணீர் விட்டுறேன், நான் நல்ல ஆள், அவர் நான் எனக்காக கண்ணீராக விடுறாரு, சூட்டியும் டையும் போட்டு வந்து பிரசங்கம் பண்ணிட்டுருக்காரு, எனக்காக கண்ணீர் விடுற ஆள் வேணும். வேறு ஆள் தான் பார்க்கணும். நீங்கள் நான் விடுற மாதிரி இல்லை. எனக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருச்சு. நான் கண்ணீர் விட்டு பிரயோஜனம் இல்லை. பரலோகம் காத்துக்கிட்டு இருக்குது, எப்போ என் வாயை திறப்பேன்னு. தேவன் என்னை தேவர்கள் என்று சொல்லிவிட்டார். அருமையானவர்களே, நல்லா புரிந்துங்க காரியங்களை. சும்மா அப்படியே எல்லாரும் போகிற போக்கில் பார்க்கக்கூடாது. சொல்லியிருக்கல நிறைய இடத்துல நைட்டில் 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாடாக கொண்டு போகிறாங்க அடிக்கிறதுக்கு. எல்லாம் அப்படியே போகுது பாருங்கள். ஏதாவது ஒரு மாடை கூப்பிட்டு ஏன் போகிறேன்னா, எனக்கு தெரியாது, எல்லாம் போகிறாங்க, நானும் அப்படி தான் சொல்லும் போல இருக்குது. அது பாட்டு என்னத்துக்கு போகிறோம், எதுக்கு போகிறோம், எங்கே போகிறோம் ஒன்றும் தெரியாமல் அது பாட்டுக்கு போயிட்டார். கிறிஸ்தவ ஜனங்களும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குறாங்க. நாங்கள் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் பிரதர், இது 35வது வருஷம். இன்னும் எத்தனை வருஷம் பண்ண போகிறீங்க? இன்னும் 35 வருஷம் இதே மாதிரி பண்ணிட்டுருக்க போகிறீங்களா? ஹலோ, நிறுத்துங்க அதை. நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் கர்த்தர் சொல்கிறார். ஏன் தேவர்கள்? எப்படி இருளையும் ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆண்டு கொண்டாரோ தம்முடைய வார்த்தையின் மூலமாக, அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் அந்த இருள் ஒழுங்கின்மை வெறுமையின் மத்தியில் தேவர்கள். அதனால தான் சொல்லியிருக்கு. இருக்கீங்களா? அப்போ அந்த 100க்கு அதிபதிக்கும் நமக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்கள், இல்லைங்களா? அதுக்கு தான் 100க்கு அதிபதி கதைக்கு திருப்பி வந்தோம். இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. அவனுக்கும் நமக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அவன் இருந்த நிலையிலேயே நம்ம இல்லை. அதனால தான் நம்ம வெறும் அவனுடைய விசுவாசம் எவ்வளோ பெரியது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறது இல்லை அதோட பிரசங்கத்தை. அது முக்கியம், அது கவனிக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் இதை கொண்டு வந்து போதிக்கிறோம். ஏன்னா அவனுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அவனை காட்டிலும் பெரிய விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஏன்னு சொன்னால் வார்த்தையே நமக்கு வந்திருக்கிறது.
அது நமக்கு சொந்தமாக இருக்கிறது. அந்த வார்த்தை பேசக்கூடிய உரிமை நமக்கு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தக்கூடிய உரிமை அது நம்முடைய நாவில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தக்கூடிய உரிமையை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நான் சொல்கிறேன், 100க்கு அதிபதியை விட 100 மடங்கு பெட்டர் பொசிஷனில் நீங்களும் நானும் இருக்கிறோம். அவனே அவ்வளோ பெரிய விசுவாசன்ட்டார். இன்றைக்கி விசுவாசிகள் எவ்வளோ பெரிய விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள், எவ்வளோ பெரிய விதத்தில் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள். இருக்கீங்களா? அவன்கிட்ட சொல்கிறாரு, அவன் அப்படி சொன்ன உடனே இயேசு அதை பற்றிலாம் அவன் விசுவாசம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னெலாம் சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்கிறார். 13ஆம் வசனத்தில் சொல்கிறார், பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, மத்தேயு 8, நீ போகலாம். கதை முடிஞ்சதுன்றார். அவன் என்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லு என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொன்னானோ அப்போ நீ போகலாம்ப்பான்றார். ஹலோ, நல்லா போய் உபவாசம் இருந்தாரா? இருக்கீங்களா? நல்லா போய் இன்னும் கொஞ்சம் நேரம் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணு நைட்டெல்லாம் அப்படின்னாரா? கிடையாது. நீ போகலாம் சொல்ல, நீங்கள் போகலாம், போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலேயே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். எப்படி பாருங்க, அவர் சொல்கிறார், என்னைக்கு நீ வாயை திறந்து ரிலீஸ் பண்ணி உன் விசுவாசத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுறா பாருங்க. விசுவாசத்தை, அதிகாரத்தை ரிலீஸ் பண்ணுறது மூலமாக தான் விசுவாசம் ரிலீஸ் ஆகுது. வாயை திறந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான், ஸ்தாபிச்சிட்டான். இப்படி தான் அவர் வார்த்தையை சொல்லுவார், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இதான் இன்றைக்கி எனக்கு கிடைக்க போகிறது, இதைத்தான் நான் எடுத்துக்க போகிறேன், இன்றைக்கி இதுதான் எனக்கு நடக்க போகிறது. அவருடைய வார்த்தை என்னுடைய வேலைக்காரனுக்கு சுகத்தை கொண்டு வர போகிறது. அப்போ நீங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கிறீங்க? நீங்கள் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று ஸ்தாபித்து விட்டீர்களா? வாய் திறந்து சொல்லிட்டீங்களா? வாய் திறந்து இன்னைக்கு காலையில் சொன்னீங்களா, இந்த வார்த்தையின்படியே எனக்கு என் வீட்டில் ஆக போகிறது, இந்த வார்த்தையின்படியே என்னுடைய குடும்பத்தில் ஆக போகிறது, எந்த வார்த்தையின்படியே என்னுடைய தொழிலில் ஆக போகிறது, இந்த வார்த்தையின்படி தான் எனக்கு ஆகும், என்னுடைய சரீரத்தில், என்னுடைய ஆவியில், ஆத்மாவில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில் இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக போகிறது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டீங்களா? தீர்மானம் பண்ணிங்கன்னா அதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதை எப்படி ஸ்தாபிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் சொல்லணும். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்கிற வார்த்தை தான் இந்த வீட்டில் இன்னைக்கு நடக்க போகிறது. என் தேவன் உங்களை குறைகள் எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிறார் என்பது தான் என் வீட்டில் இன்றைக்கே. உடனே உங்கள் மாமியாரே வந்து சொல்லுவாங்க, என்னப்பா தேதி தெரியுமா உனக்கு? மாத கடைசி தேவன் எங்கள் தேவைகளை சந்திப்பார். மாத கடைசி தேதியை பார்த்துட்டு இருக்காதீங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய தேவைகளெல்லாம் நிறைவாக்குவார். அதை டிசைட் பண்ணி இதை ஸ்தாபிச்சிட்டீங்க. இதை மாத துவக்கத்திலே சொல்லிடணும். நம்ம என்ன பண்ணிடுறோம், மாத துவக்கத்தில் சம்பளம் வாங்கினோன்னு என்ன சொல்லிடுறோம், இது 10-15 நாளைக்கு கூட வராது. அப்புறம் எப்படி வரும்? அதை ஸ்தாபிச்சிட்டோம். நீங்கள் என்ன ஸ்தாபிக்கிறீங்களோ அதன்படி தான் நடக்க போகுது. நம்ம தான் ஸ்தாபிச்சிட்டோமே. 10-15 நாளைக்கு மேலே கஷ்டம். இதை வச்சு எப்படி நான் தள்ளுறது பாருங்கள். மாத கடைசியில் இழுபறியாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தானே ஸ்தாபிச்சிங்க, சொல்லி சொல்லி தானே ஸ்தாபிச்சிங்க. கொஞ்சம் சம்பளமாக இருந்தாலும் அதை வாங்கின உடனே மாத கடைசி என்ன இன்னும் அடுத்த மாதத்துக்கு சேர்த்து வரும். இது இயேசுவின் நாமத்தில் வந்தே ஆகும் அப்படின்னு துவக்கத்திலே ஸ்தாபியுங்கள். எஸ்டாப்ளிஷ் இட். ஹலோ, இன்றைக்கி வீட்டுக்கு போனப்போ ஒரு வேறு தீர்மானத்தோடு போகணும். ஏன்னா 1ஆம் தேதி சம்பளம் வாங்க போகிறீங்க. அதுக்கு முன்னால் சொல்லிடுறேன், இந்த மாதத்தையும் கெடுத்துடாதீங்க, செப்டம்பர் மாதத்தையும் கெடுத்துடக்கூடாது. ஒருவேளை சிலர் ஜனவரிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் குடித்தவராகியிருக்கலாம், அது போட்டு விடுங்க. செப்டம்பர்லேருந்து 2014 செப்டம்பர்லேருந்து புது வாழ்வு. என்ன பண்ண போகிறீங்க? சம்பளத்தை வாங்கினோடனே ஆண்டவருக்கு முன்னால் அதை காட்டி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இது போதுமானதாக இருக்கிறது. 31ஆம் தேதி வரைக்கும் வர்றது மட்டும் இல்லை, அதுக்கு மேலேயும் வரும். இயேசுவின் நாமத்தினால் எல்லா தேவையும் சந்திக்கப்படும். இதை நான் சொல்லுகிறேன், என கர்த்தருடைய வார்த்தை எனக்கு சொல்லுகிறது.
சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையன்னு சொல்லியிருக்குது. அதுதான் என் வீட்டில் நடக்கும். எவ்வளோ சம்பளம்ன்றது இல்லை, அவர் என்ன சொல்லி இருக்கிறார்ன்றது தான் நடக்கும். சம்பளம் என் வாழ்வை தீர்மானிக்கிறது இல்லை, அவருடைய வார்த்தை என்னுடைய வாழ்வை தீர்மானிக்கிறது. ஸ்தாபிச்சு பாருங்களேன் நீங்கள், அப்புறம் வந்து சொல்லுவீங்க. எவ்வளோ பேர் என்ன பார்த்து சொல்கிறாங்க தெரியுமா? பார்க்குற இடம்லாம் சொல்லுவாங்க, யோ சொன்னீங்கயா, அது சொன்னதுலேருந்து நான் நல்லா இருக்கிறேன், சொல்லி சொல்லியே நல்லா இருக்கிறேன் நான் என்றாங்க. நம்ம சொல்லி சொல்லி தான் கெட்டு போனோம். அதனால செப்டம்பர் செப்டம்பர்னுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய பேருக்கு வாழ்வு ஆரம்பிக்கிட்டோம். இந்த 1ஆம் தேதியிலேருந்து வாழ்வு ஆரம்பமாகட்டும், ஒரு புது வாழ்வு. சொல்லிவிடுங்க முதல்லையே, குறைவில்லாத மாதம். இந்த மாதத்திலேருந்து குறைவு இருக்காது. இயேசுவின் நாமத்தில் நான் அதை சொல்கிறேன். எனக்கு கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். குறைவு முடிஞ்சிருச்சு. ஆகஸ்டோடு அது முடிஞ்சு போச்சு. அதை ஏற கட்டியாச்சு, பேக்கப் பண்ணியாச்சு, அதை வெளியேற்றியாச்சு. இனிமே கிடையாது. இயேசுவின் நாமத்தில் அது கிடையவே கிடையாது. அப்புறம் நடுவில் 10ஆம் தேதி போல மாற்றக்கூடாது பேச்சை. இது பேசுனதெல்லாம் எரேஸ் பண்ணக்கூடாது. அதே தான் தினந்தோறும் பேசிகிட்டு இருக்கணும். அதே தான் சொல்லிட்டாரு. இன்னொரு கதைக்கு, இன்னொரு சம்பவத்துக்கு திருப்புறேன் பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அதை காமிக்கிறேன். ஏன் சொல்லிகிட்டே இருக்கணும்னு. அதையே தான் சொல்லிகிட்டு இருக்கணும், சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கணும் இல்லையா? இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று சொல்லக்கூடாது. இன்றைக்கி பிலிப்பியர் 4:19, நாளைக்கு உங்கள் தாத்தா பாட்டி சொல்லிகிட்டு இருந்தது சொல்லிட்டு இருக்கக்கூடாது. மார்க் 5ஆம் அதிகாரம், அதில் இந்த 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து அங்கே வாசிக்கிறோம் இல்லையா? அவள் இயேசு அந்த வழியாக வர்றாருன்னு சொல்லி அவள் அறிந்து அவள் என்ன பண்ணுறா பாருங்க. 25ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அப்போ கூட அந்த காலத்தில் கூட மருத்துவ செலவு ரொம்ப அதிகம் இருந்திருக்கும் போல இருக்குது. சிலர் சொல்கிறாங்க இப்போ தான் அப்படி ஆயிடுச்சுன்னு. கிடையாது, அப்போவே இந்தம்மா அவஸ்தைப்பட்டிருக்குது. மருத்துவ செலவு தாக்கி பிடிக்க முடியாமல் எல்லா மருத்துவர்கிட்டையும் சென்று தனக்குள்ள எல்லாவற்றையும் செலவழித்து சொல்லி, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. ஆங்கிலத்தில் இந்த அதிக வருத்தப்படுகிற பொழுதுன்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது. அண்ட் க்ரூ வேர்ஸ், வர வர இன்னும் மோசமடைந்து. அதான் டாக்டர்கிட்ட போய் நிறைய செலவழித்து அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து இந்த மாத்திரை அந்த மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு அட்மிட் ஆகி எல்லாம் பார்த்து இருக்கிற நிலைமை இன்னும் மோசமடைந்ததுன்னு எழுதியிருக்கு. க்ரூ வேர்ஸ். அப்போ என்ன மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு மனசில் என்ன பதியுன்னு நினைக்கிறீங்க? சரி தான் போய் இவர்கிட்ட போனால் இன்னும் கொஞ்சம் செலவாகும் போல் இருக்குது, ஏற்கனவே வர வர மோசமாயிடுச்சு, இன்னும் மோசம்தான் ஆகுன்ற அந்த ஒரு மனநிலையில் இருக்கிற அந்த பெண். ஆனால் பாருங்கள், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, என்ன கேள்விப்பட்டாலோ நல்ல காரியங்களை கேள்விப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இவர்கிட்ட முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமாகுது, இவர்கிட்ட போனால் நிச்சயமாக நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறா பாருங்கள். கேள்விப்பட்டதன் விளைவாக, நல்ல காரியங்களை கேள்விப்பட்டதன் சுகத்தை குறித்து, விடுதலையை குறித்து அவள் கேள்விப்பட்டதன் விளைவாக என்ன வாயிலிருந்து வருது பாருங்கள். நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமானேன் என்று சொல்லி நான் நம்ம தமிழில் எப்படி வந்திருக்குன்னா, என்றைக்கோ ஒரு நாள் சொன்னான் அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. 10 நாளைக்கு முன்னால் ஒரு நாள் அப்படி சொன்னான் அப்படின்ற மாதிரி இருக்குது. கிடையாது. சில வேலை ஆம்பிளிஃபைடு வேதாந்தத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஷி கண்டினியூடு சேயிங் லைக் தட் அப்படின்னு இருக்குது. அதாவது அவள் அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தாள், தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தாள். என்னைக்கு கேள்விப்பட்டாலோ, இந்த இயேசுவை குறித்து என்னைக்கு கேள்விப்பட்டாலோ, அவருடைய மகிமையை குறித்து, அவருடைய அதிகாரத்தை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து, எப்படி அவர் சுகமாக்குறார் என்பது குறித்து என்னைக்கு கேள்விப்பட்டாலோ, கேள்விப்பட்ட நாளிலிருந்து அவள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். சொல்லின்றதுக்கும் சொல்லிக்கொண்டேன்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆம்பிளிஃபைட் பைபிளில் அதை சுட்டி காட்டுறாங்க பாருங்கள். வெறும் அன்னைக்கு சொல்லி இல்லை, சொல்லிக்கொண்டே.
அவள் இயேசுவண்டையில் வரும்போது வஸ்திரத்தை ஓரத்தை தொட வரும்போது வர்றதுக்கு முன்னாலேயே ஏற்கனவே சொல்லி கொண்டே இருக்கிறாள். ரொம்ப நாளாவே இதை ஸ்தாபித்து கொண்டிருக்கிறாள். இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட அன்றிலிருந்தே இதை சொல்லி 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 சுகத்தை பெறதுக்கு முன்னால் என்னத்தை பெற போறார்ன்றத ஸ்தாபித்து விட்டாள். she has established what she will receive and have. எதை பெற்றுக்கொள்ள போகிறேன், எதை அடைய போகிறேன்றத சொல்லி சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி. அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துறது, எப்படி விசுவாசம் வேலை செய்யுதுன்னு. எப்படி வேலை செய்யுதுன்னா, வெறும் இயேசு சோமாக்குறாருன்னு நம்புறது இல்லை. நம்ம வாயை திறந்து எனக்கு என்ன நடக்க போகிறது, அதான் விசுவாசத்தை பேசுகிறது. எனக்கு என்ன நடக்க போகிறது, நான் விசுவாசிக்கிறதின் விளைவாக நான் பேச ஆரம்பிக்கணும். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் சொஸ்தமாயிடுவேன். என்னைக்கு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடரணும் அந்த நிமிஷமே நான் சுகமாவேன் சுகமாவேன் சுகமான்னு சொல்லிகிட்டே இருக்கிறா. சொல்லிக்கொண்டே இருந்து தான் அப்படியே இயேசுவண்டையில் வர்றா பாருங்க. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தது. அவர் தன் சரீரத்திலே உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள்ள அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கி கொண்டிருக்கிறதை நீ கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, இப்போ கவனிங்க, அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ரெண்டு காரியம் இங்கே கவனிக்க வேண்டியது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். ரெண்டு காரியம் கவனிக்கணுங்க. ஒன்று வந்து தொடறதுக்கு முன்னாடியே, சுகத்தை பெறுறதுக்கு முன்னாடியே நான் தொட போகிறேன், தொட்ட மாத்திரத்தில் சுகத்தையும் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன்றத ஸ்தாபிச்சிட்டா. என்னத்தை பெற போகிறா, எது தன்னுடையது என்பதை சொல்லி சொல்லி அவள் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா. நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்களா? செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்களா? உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்களா? வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுன்றதை எப்படி பேசிகிட்டு இருக்கிறோம். யாருக்கோ எங்கேயோ நடந்தது இல்லை. உங்கள் வாழ்க்கை எப்படி பெட்டராக போகுது, நல்லாக போகிறதுன்றதை நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். உங்களுடைய வெற்றியை, வாழ்வை விசுவாசிக்கணும், சுகத்தை விசுவாசிக்கணும். விசுவாசம் மட்டும் போதாது, அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியணும். அதிகாரம் நாவல கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. ஆளை சொல்கிறாரு, உங்களுடைய சுகவீனத்தை ஆண்டு கொள்ள சொல்கிறாரு, பலவீனத்தை ஆண்டு கொள்ள சொல்கிறாரு, தரித்திரத்தை ஆண்டு கொள்ள சொல்கிறாரு, பிரச்சனைகளை ஆண்டு கொள்ள சொல்கிறாரு. எப்படி ஆண்டு கொள்வது? வார்த்தையினால தான் ஆண்டு கொள்ள முடியும். அப்படி தான் கர்த்தர் ஆண்டுக்கிட்டாரு. அதனால தான் வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. வார்த்தை உனக்கு இருந்தால் நீயும் என்னன்றாரு? தேவர்கள்ன்றாரு. இருக்கீங்களா? வார்த்தை ஆண்டு கொண்டா உன்னுடைய பிரச்சனை மத்தியில் நீ தேவனை போல இருக்கிறாய். அதான் அதனுடைய அர்த்தம். நீ கடவுளை மாதிரி தான் இருக்கிற. உன் பிரச்சனைக்கு நீ தான் கடவுள். அந்த பிரச்சனையின் மேலே கடவுளாக இருக்கிற. அந்த பிரச்சனையை நீக்கக்கூடிய அதிகாரம் உனக்கு இருக்குது, போக்கக்கூடிய அதிகாரம் உனக்கு இருக்குதுன்றாரு. அப்போ எப்படி நான் என்ன பண்ணணும்? அவளை போல் 12 வருஷம் அவதிப்பட்டு காசெல்லாம் செலவழித்து ஒன்றும் இல்லாமல் போயிருந்தா நாம் என்ன பண்ணணும்? நாமும் அவளை போல் என்ன பண்ணணும்? வாயில் சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். என்னத்தை வேதம் சொல்லுகிறதோ, கர்த்தருடைய வார்த்தை சுகத்தை பற்றி என்ன சொல்லுகிறதோ அதை சொல்ல வேணும். சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். இருக்கீங்களா? சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வெறும் ஒரு நாள் சொன்னால் பத்தாது, சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எஸ்டாப்ளிஷ் பண்ணால் சுகத்தை பெறா பாருங்கள். இயேசு சொல்கிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்து. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது விளங்குறதே கிடையாது. இது புரியாதனால தான் விசுவாசமே செயல்பட மாட்டேங்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க? இயேசு சுகமாக்குனார். அவரை அந்த அம்மாவை யார் சுகமாக்குனது? இயேசு சுகமாக்குனார். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நான் கேட்குறது அதுதான். இயேசு சுகமாக்குனார். பைபிளில் சொல்லவே இல்லை இயேசு சுகமாக்குனார்னு. அவரே சொல்கிறாரு. இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இயேசு சுகமாக்குனார், இயேசு சுகமாக்குனார்னு. இயேசுவே சொல்கிறாரு. நான் இல்லைம்மா, எது உன்னை சுகமாக்குச்சு? உன்னுடைய விசுவாசம். கவனிச்சிங்களா? ஏஎஃப்டி சபையில் இதை வழங்கிக்கணும், டிவியில் கேட்குறவங்களும் வழங்கிக்கணும். நிறைய பேர் நினச்சிட்டாங்க இயேசு சுகமாக்குனார், இயேசு சுகமாக்குனார்னு.
எப்படி சோமானால் அந்த பெண்? உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீங்கள் எப்படி சோமாக போகிறீங்க? நீங்கள் எப்படி வெற்றியை அடைய போகிறீங்க? நீங்கள் எப்படி வாழ்வடைய போகிறீங்க? உங்களுடைய பிரச்சனை எப்படி மேற்கொள்ள போகிறீங்க? நீங்கள் எப்படி ஜெயத்தை பெற போகிறீங்க? யாரோ ஒரு மனுஷன்ட்ட போய் லைனில் நின்று அந்த ஆள் ஏதாவது செய்வாரா? எனக்காக அப்படி பண்ணுவாரா, இப்படி பண்ணுவாரா, என்னை தொற்றுவாரா, எனக்கு இதில் இருக்க சாபத்தை ஓட்டிடுவாரா? அப்படி அல்ல. கிறிஸ்தவத்தில் அப்படி கிடையாதுங்க. அப்படி கிடையவே கிடையாது. நான் தான் சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்லி சிலர் வந்து இங்கே வந்து உட்காந்து என்ன பண்ணுறது, நான் பிரசங்கம் பண்ணும்போது நல்ல ஒரு தூக்கம் போட்டுறது. ஏன்னா இப்போ வெறும் பிரசங்கம் தானே பண்ணுறாரு, அப்புறம் தான் ஏதோ மேஜிக் பண்ண போகிறார். இவர் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்கிறாங்க. அதனால் இவர் பிரசங்கம்லாம் முடித்த பிறகு தொடுவார், என்னமோ பண்ணுவார், ஓட்டுவார், என்னமோ பண்ணுவாருன்னு. பிரசங்கம் முடித்த உடனே எனக்கு அங்கே சாப்பாடு காத்துட்டு இருக்குது. நான் கடகடன்னு போய் அதில் கையை வைக்க போகிறேன். முதல்ல நேரம் கையை அதில் தான் வைக்க போகிறேன் நான். அப்போ போயிடுவீங்களா ஐயா? இப்போ நாங்கள் எப்படியா? அதுதான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். அதுதான் தூங்கக்கூடாது, கவனிக்கணும். இப்போ தூங்கினா ஒன்றும் கிடைக்காது. இங்கே பேசுகிறதுல விஷயமே இருக்குது, கவனிக்கணும். ஏனென்றால் சில காரியங்களை கேள்விப்பட போகிறீர்கள். இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறீர்கள், தேவனுடைய வார்த்தையை குறித்து கேள்விப்படுகிறீர்கள், தேவனுடைய சித்தத்தை குறித்து கேள்விப்படுறீங்க. கேட்க கேட்க உள்ள விசுவாசம் வரும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். கேட்கறது ரொம்ப அவசியம். காது கொடுத்து கேளுங்க. உள்ள போட்டிருந்த வசனம், உள்ள நம்பிக்கை வரும், விசுவாசம் வரும், நிச்சயம் வரும். சுகம் என்னுடையது, ஆசீர்வாதம் என்னுடையது, ஜெயம் என்னுடையது என்கிற நிச்சயம் உள்ளத்தில் உண்டாகும். எப்படி உண்டாகும்? கவனிச்சா தானே உண்டாகும். ஹலோ, இங்கே உட்காந்து கவலைப்பட்டு இருக்கிறது, என்னாச்சோ இது என்னாச்சோ, அதுதான் கவலைப்பட்டுருக்காங்களோ ஒழிய கவனிக்கிறது இல்லை. கவனிச்சா தானே அதை மேற்கொள்றதுக்குரிய விசுவாசம் வரும். கவனிங்க நல்லா. கேள்விப்பட்டால், கேள்விப்பட்டதுனால உள்ள விசுவாசம் வந்துருச்சு. தொட்டா சொஸ்தமாயிடுவேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறா. தொட்டுட்டா, அவள் சொன்னபடி ஆயிடுச்சு பாருங்க. அவள் என்ன சொன்னாலும், அவன் என்ன சொன்னான், என் வீட்டுக்கு வர வேண்டியதில்லை, வார்த்தை சொன்ன சோமங்கன்னு. இவன் என்ன சொல்கிறா, தொட்டா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க இதுபடி தான். நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை, அவர் என்ன தொட வேணாம், அவருக்கு என்ன யாருன்னு கூட தெரிய வேணாம், நான் போய் தொட்டேன்னா சொசமாய். அவர் நம்பிக்கை அப்படி சோமாயிட்டா. இயேசு சொல்கிறார், நான் சோமாக்கல, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நான் சொல்கிறேன், உங்கள் விசுவாசம்தான் உங்களை ரட்சிக்க போகிறது. உங்கள் விசுவாசம் தான் விடுதலையை கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வரும், வெற்றியை கொண்டு வரும், வாழ்க்கையை மாற்றும். உங்களுடைய விசுவாசம் ரொம்ப முக்கியம். பாருங்கள், யாரோ ஒருத்தருடைய வல்லமை எல்லாம் வரமல்ல, உங்களுடைய விசுவாசம். இருக்கீங்களா? நம்ம எல்லாரும் கிறிஸ்தவங்க எப்படி ஆகிட்டாங்கன்னா, மற்றவங்களுடைய வரத்து மேலே ரொம்ப நம்பிக்கை அவங்களுக்கு. அவருக்கு அந்த கிஃப்டாமே, அப்போ அப்படி ஒரு ஆளை பிடிப்போம். எந்நேரமானாலும் டோக்கனை வாங்கி லைனில் நிற்போம். ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த கிஃப்டை கொடுத்துட்டு போயிட்டார் ஆண்டவர். நம்மளை லோன்னு அலைஞ்சிட்டு இருக்க சொன்னார், அங்கேயும் எங்கேயும் டோக்கனுக்காக. இப்படி ஆயிட்டாங்க கிறிஸ்தவங்க. பாருங்க, உங்களுடைய விசுவாசம் தான் உங்களை ரட்சிக்கும். எப்படி நல்லா இருக்க போகிறீங்க? உங்களுடைய விசுவாசம். நீங்கள் என்ன கேள்விப்படுறீங்க, என்ன உங்கள் மனசில் பதியுது, ஆண்டவர் என்ற வார்த்தை உங்களுக்கு வருதா? எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களோ, உங்களுக்கு வருதோ, அந்த அளவுக்கு உங்கள் பிரச்சனையின் மத்தியிலே நீங்கள் தேவர்களாக இருப்பீர்கள், ஆண்டு கொள்கிறவர்களாக இருப்பீர்கள். ரொம்ப முக்கியம். உங்கள் பிரச்சனையின் மேலே நீங்கள் கடவுள் மாதிரி இருப்பீங்க. உங்கள் பிரச்சனை உங்களை பார்த்து பயப்படும், ஐயோ கடவுள் வந்துட்டாருன்னு. இவர் சொன்னபடி ஆகும், இவர் வந்துட்டார், நான் கிளம்பணும் பிரச்சனையே. ஹலோ, இருக்கிறீங்களா? அப்போ நீ வீட்டுக்கு போகும்போது பிரச்சனையை வேறு மாதிரி பார்க்கணும். எப்படி பேசக்கூடாது, பெரிய பிரச்சனைங்க அப்படின்ன கூடாது. பெரிய பிரச்சனை இல்லை, நீங்கள் பெரிய தேவர். உங்கள் பிரச்சனை மத்தியில் ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் மாதிரி நீங்கள். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை உங்கள் வாயில் வந்துருச்சு, உங்கள் இருதயத்தில் வந்துருச்சு. ஆகவே உங்கள் பிரச்சனையின் மத்தியில் ஆண்டு கொள்ளுகிற தேவர்கள்.
அப்படியே மாறிடும் பாருங்க, காரியமே மாறிடும். பெரிய பிரச்சனைன்றதை பேசாதீங்க, நீங்கள் எவ்வளவு பெரியவர்கள் அதன் மத்தியில் இருக்கிறீர்கள் என்பதை பேசுங்கள். உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சொல்கிறாரு, சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி. ஒருத்தர் எழுதுகிறார் இதை பற்றி, சமாதானத்தை போய் உன்னுடைய வேதனை நீங்கி சுகமாயிருன்றதுக்கு என்ன அர்த்தமா? போ, நல்லா இரு, இனிமே இந்த வியாதி உனக்குள்ளே வந்துடாதபடிக்கு பார்த்துக்கன்னார். அதான் அதனுடைய அர்த்தம்ன்றாரு. நல்லா இருக்குது, போ, இனிமேல் நல்லா இரு, இனிமேல் இந்த வியாதி உனக்குள்ளே வந்துடாதபடிக்கு பார்த்துக்கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் பெற்றுக்குவாங்க சுகத்தை. ஏதோ சிலர் ஜெபம் பண்ணால் சில நேரத்தில் கர்த்தர் அவங்களுக்கு அற்புதமாக சுகம் கொடுத்தாலும் இவங்களே போய் திருப்பி அந்த வியாதியை வர வச்சுக்குவாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட எந்த விசுவாசமும் கிடையாது பாருங்கள். அதனால் ஒரு வேளை சுகமானா கூட இவங்களே போய் திரும்ப தான் சொல்கிறாரு, போ, சமாதானத்தோட போ, வேதனை நீங்கி சுகமாயிரு, தொடர்ந்து இப்படியே இரு, உள்ளே விட்டுறாத அப்படின்னாராம். இப்போ பாருங்கள், அவளுடைய வார்த்தைகள் அவளை ஆளும்படியாகி செய்தது சூழ்நிலை. அவளுடைய விசுவாசம், அவளுடைய வார்த்தையின் மூலமாக தான் அவளுக்கு சுகம் உண்டாச்சங்க. அவளுடைய விசுவாசம் தான் அங்கே சுகத்தை கொண்டு வந்தது. இருக்கீங்களா? அப்போ பாருங்க என்ன நடக்குதுன்றது கொஞ்சம் கவனிக்க வேண்டும். வசனத்தை எடுத்து அந்த வசனத்தை நம்முடைய வாயில் வைத்து அதை சொல்வதன் மூலமாக நமக்கு என்ன நடக்கப் போகிறது, நம்முடைய சூழ்நிலையில், நம்முடைய பிரச்சனையின் மத்தியில் நமக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்பதை நாம் ஸ்தாபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதான் இன்றைக்கி கற்றுக்கிட்டது, மறக்கவே கூடாது. ஐ மஸ்ட் எஸ்டாப்ளிஷ் டுடே பை த ஸ்கிரிப்சர். வேத வசனத்தின் மூலமாய் நான் ஒரு காரியத்தை ஸ்தாபிக்க வேண்டியதாக இருக்குது. என் வாழ்க்கையில் நிலை நிறுத்த வேண்டியதாக இருக்குது, எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் நிலை நிறுத்த வேண்டியதாக இருக்குது. சும்மா வந்து கேட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. எப்பவும் போல் அழுதுகிட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்கக்கூடாது. எப்பவும் போல் புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. பிரச்சனையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இங்கே வந்தீங்கன்னா எதாவது மாறணும் பாருங்கள். ஏன்னா பிரசங்கத்தை அதுக்காக பண்ண, இது வந்து பிரசங்கம் பண்ணுறதுக்காக பண்ணல, அழகாக கேட்டு போகிறதுக்கு. இது வந்து சத்தியம். இப்போ என்ன பண்ணணும்? போய் என்ன நடக்க வேண்டும் என்று ஸ்தாபியுங்கள். உங்கள் தேவை என்ன? உங்கள் பிரச்சனை என்ன? உங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது? எந்த பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறீங்க? எது உங்களுக்கு தலைவலியாக இருக்குது? எது ஒரே போராட்டமாக இருக்குது வாழ்க்கையில்? கொந்தளிக்கிற கடல் மாதிரி இருக்குதா? காற்றும் கடலும் மாதிரி இருக்குதா? பிரச்சனையாக இருக்குதா? இன்றைக்கி போங்க, வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணிட்டு போகிறீங்க? ஒரு தீர்மானத்தோடு போங்க. கர்த்தர் இந்த பிரச்சனையை பற்றி என்ன சொல்கிறாருன்றதை நான் எடுக்க போகிறேன். எடுத்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சரியான காரியங்களை உள்ளத்தில் வச்சு என் வாயால் சொல்லி அதை என் வாழ்க்கையில் ஸ்தாபிக்க போகிறேன். சொல்லி அதை ஸ்தாபிக்க போகிறேன். I'm going to establish it. அதை யாரும் அசைக்க முடியாது, அதை யாரும் மாற்ற முடியாது, எந்த சூழ்நிலையும் அதை மாற்றி அமைக்க முடியாது. எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது நான் தான். ஏனென்றால் என்ன அதிகாரியாக வச்சிருக்கிறார் கர்த்தர். எத்தனை பேர் தீர்மானிக்க போகிறீங்க இன்றைக்கி? தீர்மானிப்பீங்களா? ஹலோ, நீங்கள் ஏதாச்சும் ஜெபம் பண்ணி விட்ருங்க பிரதர். அதுக்கு தான் இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன். நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள் பிரதர், சிஸ்டர். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒருத்தர் சொல்ல, நீங்கள் பண்ணி விட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, நல்லாயிடுங்க, அவ்வளோதான். இல்லையே, பண்ணி விட்டால் 10 நாளில் திருப்பி வர்ற மாதிரி இல்லை நீங்கள் இருக்கிறீங்க. திருப்பி அதை கொண்டு வந்து பத்திரமா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி வாய் இருக்குது. ஏன்னா வாயில் எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம்? டெய்லி தோல்வியை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டுருக்கோம், தரித்திரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறோம், சுகவீனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறோம், சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதையே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருந்து வெற்றி எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகும்? எப்படி வெற்றியை ஸ்தாபிக்க முடியும்? தோல்வியும் தரித்திரத்தையும் இதையும் பேசிக்கிட்டு வெற்றி எப்படி ஸ்தாபிக்க முடியும்? முடியாது. எதை பேசுகிறோமோ தான் ஸ்தாபிக்க போகிறோம். ஏனென்றால் பேசுறதன் மூலமாக தான், வார்த்தையின் மூலமாக தான் ஆளுகிறோம். அதனால தான் அவன் சொல்கிறான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அவனுக்கு நல்லா விளங்கிடுச்சு பாருங்க. ஆள்றது வார்த்தை வந்து ஆளுகிற வார்த்தை.
அவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னார்னா ஆளுகிறார். அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் தேவர்கள் என்று நான் சொன்னேன் என்று உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? ஏன் தேவர்கள்? வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கு, அதனால தேவர்கள் நீங்கள். வார்த்தை யாருக்கு வந்ததோ அவர்கள் தேவர்கள் அப்படின்னு கர்த்தரே சொல்லிட்டாரு. எத்தனை பேர் சொல்றீங்க வார்த்தை உங்களுக்கு வந்திருக்குன்னு? அப்ப நான் சொல்லுகிறேன், ஆதியிலே வார்த்தை இருந்தது. என்ன இருந்தது? சொல்றாரு, ஒரு 10 லட்சம் இருந்தா நல்லா வந்துடுவேங்க. நான் சொல்றேன், 10 லட்சம் இருந்தா 10 நாளில் தொலைச்சி போட்டு ஒன்றும் இல்லாத நிற்பாங்க அந்த மாதிரி ஆளுங்க. 10 லட்சம் இருந்தால் நல்லா வந்துடுவேன்றது இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் நல்லா வருவேன். ஆதியில வார்த்தை இருந்தது, வேற எதுவுமே இல்லை, வார்த்தை இருந்தது. இன்னைக்கு நீங்க பார்க்குற அத்தனையும் வார்த்தையினால் உருவானது. ஒரு நல்ல ஒளிமயமான நல்ல எதிர்காலத்தை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் உருவாக்க வேணுமா? வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு போல உங்கள் வாழ்க்கையில் ஆதியிலே துவக்கத்திலே ஒன்றுமே இல்லாத அன்றைக்கு அடிமட்டத்துக்கு வந்துட்டேன், தரமட்டம் ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லை, தர தட்டிடுச்சுன்றாங்க இல்லையா? ஹலோ, சிலருக்கு தர தட்டிடுச்சு, இதுக்கு மேலே கீழே போக முடியாது. சந்தோஷப்படுங்க, ஏன்னா இன்னமும் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை, கீழே மேலே மட்டும்தான் வந்தாகணும் இல்லையா? இப்போ என்ன பண்ணுங்க, வார்த்தையை பிடிங்க, அது மேலே வர்ற கயிறு மாதிரி. ஒன்றுமே இல்லாத உலகத்தில் when there was nothing, there was the word. ஒன்றுமே இல்லாத போது வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையிலேருந்து எல்லாம் வந்தது. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் வார்த்தை இருந்தால் வார்த்தையின் மூலமாக எல்லாம் வரும். நீங்கள் கடவுள் மாதிரி சிருஷ்டிப்பீர்கள், ஒரு புது வாழ்க்கையை உண்டாக்குவீர்கள், எதிர்காலத்தை படைப்பீர்கள், வெற்றியை படைப்பீர்கள், உண்டாக்குவீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் சாதனைகளை உண்டாக்குவீர்கள். எப்படி? வார்த்தையை வைத்துதான் அதை உண்டாக்குவீர்கள். இன்னைக்கு இது போதும், அடுத்த வாரம் வருவோம், எல்லாரும் எழுந்து நிற்போம். எத்தனை பேர் போய் இன்றைக்கி பண்ண போகிறீங்க? இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுதான் வாழ்க்கையில் நம்ம முன்னால் கொண்டு போகும். அது இல்லைங்க, இது இல்லைங்க, ஒரே பிரச்சனைங்க, அது தாங்க சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சிலர் அப்படி சொல்லிட்டு போகலான்னு வந்தாங்களாம். அதை நீங்களும் கொஞ்சம் பரிதாபப்படுங்க பிரதர் அவங்களுக்காக. நான் பரிதாபப்படுறதை விட நல்ல காரியம் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் சொல்லிட்டு போகிறது இருக்கட்டும், கேட்டுட்டு போங்க. என்ன கேட்டீங்கன்றதை எடுத்துக்கிட்டு போங்க, செயல்படுத்துங்கள். பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிங்க, மலைகள்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். எல்லாரும் கரங்களை ஒத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம். நல்ல தேவனே உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையற்றவர்களாய் வந்த மக்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள், தொலைக்காட்சியின் மூலமாகவும் இணையதளத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் கூட நம்பிக்கையை பெறட்டும். ஸ்தோத்திரம். ஒரு புது வாழ்வர்களுக்கு உண்டாகட்டும். ஆதியில வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை எல்லாவற்றையும் உண்டாக்கினது. உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறதே. இவர்களும் வார்த்தையினால் ஒரு புது வாழ்க்கையை படைக்கட்டும், உண்டாக்கட்டும், சிருஷ்டிக்கட்டும், கொண்டு வரட்டும். புதிய காரியங்கள் வாழ்க்கையில் உருவாகட்டும். வெற்றியும் வாழ்வும் இயேசுவின் நாமத்தில் உருவாகட்டும். காரியங்கள் வாய்க்கட்டும், ஜீவியங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த சத்தியத்தை ஆழமாய் புரிந்து கொண்டதை செயல்படுத்த தேவ ஆவியானவர் தாமே உதவுவீராக. உமக்கு எல்லா கனமையுமே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.